மனோஜ் எனக்கு ஒரு கொஸ்டின், நான் கதைக்கிறது கேக்குது தானே? என்ன கேக்குது தானே? ஹலோ, கதைக்கிறது கேக்குதா? ஓ மிஸ் கேக்குது. ஓகே. தானு விளங்குது, நீங்க கிளாஸை கொண்டு போங்க. சரி. ஓகே, நாங்க இன்னைக்கு பாப்போம் வந்து டைம் சீரிஸ் பாப்போம். சரியா? உங்களோட கடைசி நான் முடிக்க வேண்டிய இருந்த சப்ஜெக்ட் வந்து டைம் சீரிஸ். அப்ப இன்னைக்கு நம்ம டைம் சீரிஸ பார்த்து முடிச்சிடுவோம். உங்களுக்கு சாட்டர்டே எக்ஸாம் தானே? ஷேர் பண்ணிருக்கிறது விளங்குது தானே? ஷேர் பண்ணிருக்கிறது விளங்குதா? ஏதாவது பதில் சொன்னா தான் எனக்கும் தெரியும். நான் உங்களுக்கு இது ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். இது கிளாஸ் முடியும் நான் உங்களுக்கு போடுறேன். டைம் சீரிஸ். டைம் சீரிஸ் சொல்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம சொல்லுவோமே பாஸ்ட் தகவல்கள் இருக்கு தானே, பாஸ்ட்ல நீங்க எடுத்த டேட்டாஸ் அதுகளை வச்சு ஃபியூச்சரை ஃபோர்காஸ்டிங் பண்ணி ஒரு முடிவுக்கு வருது. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இப்ப சேல்ஸ் சொல்லுவோமே, இப்ப நம்ம 2015 2016 17 நடந்த சேல்ஸுகளை வச்சு 2018 19 எங்களால எவ்வளவு சேல்ஸ் பண்ண முடியும்ன்ற தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு முறை தான் இந்த டைம் சீரிஸ் தருது. டைம் சீரிஸ் சொல்றது வந்து எதிர்காலத்துல ஃபோர்காஸ்டிங் பண்ணி நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்கான இது. நம்ம என்ன டேட்டாஸ் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட்ல இருந்த டேட்டாஸ்களை பயன்படுத்தி ஃபியூச்சர்ல ஒரு ஃபோர்காஸ்டிங் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த டைம் சீரிஸ். சரியா? இப்ப இந்த டைம் சீரிஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இது பாருங்க, இதுல கொடுத்துருக்கு ஹெல்ப் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த பாஸ்ட் சிச்சுவேஷன். பாஸ்ட் சிச்சுவேஷன்கள்ல ஐடென்டிஃபை பண்ணி நீங்க எடுத்துக்கொண்ட டேட்டாஸ்களை வச்சு நீங்க என்ன செய்றீங்க, ஃபியூச்சர்ல எவ்வளவு நம்மளால செய்ய முடியும், எவ்வளவு சேல்ஸ் நம்மளால பார்க்க முடியும், அந்த மாதிரியான தகவல்கள் எடுத்துக்கொள்றதுக்கு வந்து இந்த டைம் சீரிஸ் அனலைசிஸ் வந்து உதவும். சரியா? அந்த போட்டிருக்கு ஹெல்ப்ஸ் இன் தி ஃபைண்டிங் த ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ். அது ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்தை ஒரு ஃபோக்கஸ் பண்ணி
ஒரு முறை மேற்கொள்றது சரியா. அடுத்தது பாருங்க, இந்த டைம் சீரிஸ் வந்து 4 காம்போனன்ட்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட், சைக்கிள், சீசன், இர்ரெகுலர். இந்த விஷயங்கள் வந்து பாருங்க, உங்களுக்கு நான் கீழே நோட்ஸ் கொடுத்துருக்கிறேன். ட்ரெண்ட்ஸ் காம்போனன்ட் சொல்றது வந்து வாழ்க்கை தரத்தை ஒரு இதுல இருக்க ஒரு சமூகத்துல காணப்படுற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை ஐடென்டிஃபை பண்றதுக்கான அவங்களோட வாழ்க்கை தரம் மட்டும் எப்படி கூடுது குறையுது, அடுத்த வருஷம் அவங்களோட வாழ்க்கை தரம் மட்டும் வந்து எப்படி இருக்கும் அதனை பாக்குறதுக்கு வந்து இந்த ட்ரேட் கம்போனன்ட் வந்து அதைத்தான் சொல்லுது. சரியா. சீசனல் கம்போனன்ட் சொல்றது cycle component சொல்றது the pattern showing up and down to movement around the given trend identify the cycling pattern. அந்த pattern வந்து இங்க பாருங்க, மேல கீழே மேல கீழே மேல கீழே இந்த மாதிரி இந்த pattern வந்து நம்ம cycling component சொல்லி சொல்லுவோம். சரியா. It depend on the business industry beginning the analyze. அது ஒரு பிசினஸ்ல அவங்க வளர்ச்சி எப்படி இருக்கு, அடுத்த வருஷம் அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கு, அந்த மாதிரியான தகவல்களை எடுத்துக்கொள்றது வந்து இந்த சைக்கிளிங் கம்போனன்ட். அடுத்தது பாருங்க, சீசனல் கம்போனன்ட். அப்படி சீசனல் கம்போனன்ட் எதுக்கு ரொம்ப உதவும், அது பேர்லயே இருக்கு. சீசனல் கம்போனன்ட் சொல்றது என்னது, காலநிலை சம்பந்தமான எதிர்வு கூறுகளை மேற்கொள்றதுக்கு வந்து இந்த சீசனல் கம்போனன்ட் உதவி செய்யும். அது மூலியமா நம்ம தெரிஞ்சு கொள்றது வந்து காலநிலை பருவ கால தொடர்பான தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த சீசனல் கம்போனன்ட் இதாகும். அது மட்டும் இல்லாம இர்ரெகுலர் சொல்றது வந்து சடனா ஏற்படுற சிச்சுவேஷன்கள், சடன் சிச்சுவேஷன்கள் இருக்கு, அந்த சடன் சிச்சுவேஷன்களை மெயின் பண்ணி தான் இந்த இர்ரெகுலர் கம்போனன்ட் இருக்கும். இதுல நான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நான் இங்க சொல்லியிருக்கேன். இந்த படங்களை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த படங்கள் கொடுத்து கேட்கலாம், படங்களை கொடுத்து இர்ரெகுலர் இதுகளை கேட்கலாம், நோட்ஸா இதுகளை பத்தி கொஞ்சம் விளங்கப்படுத்த சொல்லி கேட்கலாம். நீங்க எப்பயுமே நோட்ஸ் கேட்டேன்னு சொன்னா ஒரு அதுக்குரிய எக்ஸாம்பிள் போடுங்க. இப்ப அந்த மாதிரி எக்ஸாம்பிள் போட்டு எழுதுங்க. அடுத்து கேட்கலாம் இந்த டைம் சீரிஸ் அனலைசிஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ், வெதர் டேட்டா, ரெயின்ஃபால் மெஷர்மெண்ட்ஸ், டெம்பரேச்சர்ஸ் ரீடிங், ஹார்ட் ரேட் மானிட்டரிங். நீங்க பார்த்திருப்பீங்களே அந்த ஹார்ட் ரேட் மானிட்டரிங் அந்த இதுல காட்டுவோம், அந்த இந்த மாதிரி போய் கொண்டிருக்கும் சைக்கிள். இந்த மாதிரி போய் கொண்டிருக்கும். ஹார்ட் பீட் என்ன மாதிரி இருக்குன்றது அந்த மொனிட்டர்ல பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதுக்குரிய எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிள்ஸும் நான் இங்க உங்களுக்கு போட்டிருக்கிறேன், வாசிச்சு பாருங்க. இன்ட்ரெஸ்ட், அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டிங், ஸ்டாக் பிரைசஸ், இதெல்லாம் பிசினஸ் மேன் தெரிஞ்சு கொள்றது. அப்ப டைம் சீரீஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ், அந்த 4 காம்பவுண்ட் டைம் சீரீஸ்னா என்னன்றதையும் பார்த்து கொண்டு போங்க கண்டிப்பா. சரியா. இப்ப நாம கணக்குக்கு போவோம். இது வந்து ஸ்டெப்ஸ். இப்ப நீங்க கணக்கு செய்து கொண்டு போற நேரத்துல உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் விளங்கும். ஸ்டெப்ஸ் எழுதி சொல்லி கேட்டா ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி எழுதணும். ஓகே. இப்ப நம்ம முதல் கணக்க பார்ப்போம். ஓகே. இது வந்து உங்களோட 2015 to 2022 வரைக்கும் டைம் சீரிஸ் சம்பந்தமா இருந்த क्वेश्चनகளுக்குரிய பேப்பர். இப்ப இந்த பேப்பரை பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த பேப்பர்ல பாருங்க, இப்படி ஒரு சார்ட் கொடுப்பாங்க. சரியா. இப்படி ஒரு சார்ட் கொடுப்பாங்க. இந்த சார்ட்ல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, இயர், குவார்ட்டர், சேல்ஸ், சென்ட்ரல் மூவிங் அவரேஜ், குவார்டர்லி. அப்ப உங்களுக்கு இப்படி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் பேப்பரையும் பார்ப்போமே. அடுத்த வருஷம் பேப்பர் 2016 பேப்பர். 2016 பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காங்க, இயர், குவார்ட்டர், சேல்ஸ், சென்ட்ரல் மூவிங் அவரேஜ்னு சொல்லி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு காலம் போட்டு உங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததுலயும் பீரியட், இயர், குவார்ட்டர், சேல்ஸ், இந்த மாதிரி
பீரியட் சேல்ஸ் மூவிங் அவரேஜஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க உங்களுக்கு பீரியட் இயர் குவார்டர் சேல்ஸ் சென்டர் மூவிங் அவரேஜஸ் இங்க சேல்ஸ்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ கணக்கு செய்யற நேரத்தில் சேல்ஸ்னு சொல்லி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 16 பேப்பரை செய்யும். ஒரு நீட்டா கொஸ்டின் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த எக்ஸசைஸ் தாள்ல இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எழுதி கொண்டு வாங்க. இயர் குவார்டர் சேல்ஸ் சென்டர் மூவிங் அவரேஜஸ் இந்த சார்ட் அப்படியே அடிங்க கூட எக்ஸசைஸ் பேப்பர்ல. சார்ட் அப்படியே அடிங்க. இப்போ இந்த சார்ட் பாருங்க, இயர்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க 2012. இப்போ எனக்கு சொல்லுங்க பாப்போம், ஒரு இயர்ல எத்தனை குவார்டர் இருக்கு? 4 குவார்டர் இருக்கு. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. 2012ல பாருங்க, இங்க ஒரு குவார்டர் இருக்கு தானே, இங்க ஒரு குவார்டர் இருக்கு, ஃபர்ஸ்ட் குவார்டர். அடுத்தது 2000 இதுல செகண்ட் குவார்டர், 2012ல தேர்ட் குவார்டர், அடுத்தது 2012ல ஃபோர்த் குவார்டர், அடுத்து 2013ல ஃபர்ஸ்ட் குவார்டர். அப்ப அந்த மாதிரி பிரிச்சிருக்கு. 2012ன்னு போட்டு இங்க 1ல இருந்து 2 3 4, 2013ல 1ல இருந்து 2 3 4, 2014ல இருந்து 1ல இருந்து 2 3 4, 2015ல இருந்து 1ல இருந்து 2 3 4. இப்படி உங்களுக்கு 4 குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 வருஷத்துக்குரிய 4 குவார்டர்ஸ் உங்களுக்கு கணக்குல கொடுத்துருக்காங்க. முதல் குவார்டர்ல வந்து எனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, 2012 102 இருந்திருக்கு, 2012ல 24 இருந்திருக்கு, 2012ல 4வது குவார்டர்ல எனக்கு 106 சேல்ஸ் கொடுத்திருக்கு. அதுதான் இந்த தகவல் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? இது அப்படியே இது பண்ணுங்க. இப்போ இந்த क्वेश्चनகளை பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு என்ன கேட்டிருக்கு? Find the seasonal index value using the moving averages. என்ன கேட்டிருக்குது? Find the seasonal index value using the moving averages. அப்ப நம்ம முதலாவது ஃபர்ஸ்ட் क्वेश्चனை பார்த்துட்டு வருவோம். சரியா? உங்களுக்கு எக்ஸல் விளங்குதா? எக்ஸல் விளங்குது தானே? இப்ப இந்த எக்ஸல பாத்தீங்கன்னா அந்த சார்ட் நான் அப்படியே அடிச்சிருக்கிறேன். டைம் அவங்க கொடுத்த அந்த 2012ல இருந்து 2015 வரைக்கும் நான் அப்படியே போட்டிருக்கேன். 2015 வரைக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் காலம் போடணும். நீங்க என்னன்னு சொன்னா டைம் பீரியட், அந்த டைம் பீரியட் அப்படியே அடிக்கிறீங்க. ரெண்டாவது குவார்டர், அந்த உங்களுக்கு அந்த இதுல குவார்டர்ஸ் அப்படியே விளங்க மாட்டேங்குதா? இல்லக்கா வேற ஏதோ எக்ஸல் ஷேர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அது எக்ஸ்பிரஷன் இதுதான் ஷேர் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு விளங்குதா ஒரு எக்ஸல்? எக்ஸல் விளங்குதா? இப்போ ஓகேக்கா. இப்போ ஓகே தானே? உங்களோட 2012 क्वेश्चन. சரி
நான் எடுக்கிறேன் கொஞ்சம் மேல. சரியா, டைம் சீரிஸ் ஈஸியான பாடம். எந்த ரெக்கமெண்டேஷன் வந்து என்னன்னு சொன்னா டைம் சீரிஸ் எடுங்க. ஏன்னா இது சிம்பிள். இந்த என்ன செய்திருக்கேன், இந்த சார்ட் இப்ப இயர் கொடுத்துருக்காங்க தான், அந்த இயரை நான் இப்படியே போட்டிருக்கிறேன். சரியா, அடுத்தது என்னது குவார்ட்டர் ஆர்டர் படி நான் இங்க அப்படியே எழுதி இருக்கிறேன். அடுத்தது என்ன செய்யணும்னா எக்ஸ்ட்ராவா நீங்க இப்ப அடுத்த காலம் போடணும் வந்து குவார்ட்டர் நம்பர்னு சொல்லி போடணும். குவார்ட்டர் நம்பர்னா என்னது, 1ல இருந்து அப்படி எத்தனை வரைக்கும் கொடுத்துருக்கோ அத்தனை வரைக்கும் 1 2 3ன்னு சொல்லி வரிசையா எழுதி கொண்டு வாங்க. இப்ப குவார்ட்டர் நம்பர் இது 2012, இது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் 1 2 3 4 5ன்னு சொல்லி அப்படியே அடிச்சு கொண்டு வாங்க. அப்ப எத்தனை டேட்டாஸ் மொத்தமா இருக்குதுங்கன்னு 16 டேட்டாஸ் இருக்குது. சரியா, 1ல இருந்து இங்க வரைக்கும் 1 2 3 4 5 6ன்னு சொல்லி அப்படியே எழுதி கொண்டே வாங்க. சரியா, எழுதிட்டு வந்து இந்த விளங்கலையக்கா மத்தவங்களுக்கும் அப்படியா? உங்களுக்கு எக்ஸல் ஏதாவது ஷேர் ஆகி இருக்கா? இல்லக்கா, வெறும் பிளாங்கா தான் இருக்கு. மத்தவங்களுக்குமா? உங்களுக்கும் எக்ஸல் எதுவும் ஷேர் ஆகி? எனக்கு ஷேர் ஆயிருக்குக்கா. டைம் பீரியட் குவார்ட்டர் நம்பர் ஃபுல்லாவே போட்டு விளங்குது தானே? ஓ, உங்களுக்கு சிக்னல் இஷ்யூவா இல்லாட்டி என்னது தெரியலையே. மறுபடியும் ஒருக்கா எடுத்தா சரிக்கா. ஆமா, நீங்க லீவ் ஆகிட்டு திரும்பி ஜாயின் ஆகுனாலும் சரி ஓகே, ஒருக்கா லீவ் ஆகிட்டு திரும்பி ஜாயின் ஆகும். சரியா, இப்ப நான் அதை அப்படியே போட்டிருக்கேன். குவார்ட்டர் நம்பர்னு சொல்லி 1ல இருந்து எத்தனை டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ வரிசையா அதுக்கு நான் நம்பர் போட்டுக்கொள்றேன். போட்டுட்டு இங்க நான் பிராக்கெட்ல எக்ஸ் கோடுன்னு சொல்லி அதை போட்டுக்கொள்ளுங்க. எக்ஸ் கோடுன்னு நான் ஏன் போடுறேன்னு சொல்லி உங்களுக்கு இன்னும் கொஞ்சத்துல விளங்கும். சரியா, இங்க எக்ஸ் கோடுன்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு அடுத்தது நான் இங்க வந்திருக்குது, இங்க சேல்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த சேல்ஸ் ஆர்டர் நான் அது அப்படியே எழுதுறேன். என்ன இங்க எக்ஸ்ட்ராவா இங்க 1 2 3 4 5 6ன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அடுத்தது பாருங்க, சென்ட்ரல் இந்த சென்ட்ரல் மூவிங் அவரேஜ் சொல்றது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி கொடுக்க மூவிங் அவரேஜ்ன்றது கொடுத்திருக்காங்க. ஒரு சில இதுகள்ல வந்து சென்ட்ரல் மூவிங் அவரேஜ்ன்றது கொடுத்து இல்ல. இப்ப நம்ம கொடுத்திருக்கிறதுல எப்படி செய்யறதுன்னு ஃபர்ஸ்ட்க்கு பாப்போம். அடுத்தடுத்து பாஸ் பேப்பர் செய்து கொண்டு போகிற நேரத்துல அந்த சென்ட்ரல் மூவிங் அவரேஜ்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நான் சொல்றேன். சரியா, இப்ப இந்த பாஸ் பேப்பர்ல சென்ட்ரல் மூவிங் அவரேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க தானே, அதை நான் அப்படியே எழுதுறேன். ஒண்ணும் இல்ல, இந்த டேட்டாஸா இந்த அப்படியே நான் இங்க எழுதுறேன். இங்க நடுவுல மட்டும் 1 2 3 4 5ன்னு சொல்லி ஒரு ரோவை நான் போட்டுக்கொள்றேன். போட்டதுக்கு பிறகு அடுத்ததா ஒரு காலம் போடுங்க, percentage actual to CMA. சரியா, percentage of actual to CMA. இந்த CMA சொல்றது காண்றது எப்படின்னு சொன்னா, இந்த சேல்ஸ் இருக்கு தானே, இந்த சேல்ஸ் பிரிக்கிறோம் சென்ட்ரல் மூவிங் அவரேஜ் ஆல. சேல்ஸ் டிவைடட் பை சென்ட்ரல் மூவிங் அவரேஜ். எனக்கு சொல்லுங்க பாப்போம், 104 103.38 பிரிச்சா எவ்வளவு ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. என்ன ஆன்சர் வருது? என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க பாப்போம், எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு. நூத்தி 103.38 பிரிச்சா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? இந்த ஆன்சர் இருக்கு தானே. ஈக்குவேஷன் போட்டு தான் நான் இது எக்ஸல்னால ஈக்குவேஷன் போட்டு செய்திருக்கேன். சரியா, உங்களுக்கு நான் இங்க பக்கத்துல போட்டிருக்க ஆன்சர் வந்து அதுதான் 1.597292 சொல்லி உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் சேல்ஸ் நான் பிரிக்கிறேன் வந்து சென்ட்ரல் மூவிங் ஆன்சர் வருது தானே.
இப்ப இந்த ஆன்சரை நான் என்ன செய்திருக்கேன், மட்டன் தட்டி. சரியா, நான் இங்க 2 தானத்துக்கு மட்டன் தட்டி இருக்கிறேன், நீங்க 3 தானத்துக்கு எடுத்தாலும் பரவாயில்லை. ஓகே, அது இஷ்யூ கிடையாது. குறைஞ்சது 2 தானமாவது எடுக்கணும். சரியா, அப்ப இங்க நான் 1.05997292 நான் மட்டன் தட்டி 101 599 சொல்றது வந்து இங்க 1 தானே, அது அப்படின்னு நான் இங்க 1.01 சொல்லி நான் எடுத்து இருக்கிறேன். ஓகே, நான் இங்க மட்டன் தட்டி போட்டிருக்கிறேன். புரிஞ்சதா? சரியா, இப்ப அடுத்தது பாருங்க. அடுத்தது வந்து 106 நான் பிரிக்கிறேன் 104.13. உங்களுக்கு பிரிச்சு என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும்? நீங்க வந்து 1.006 போட்டாலும் பரவாயில்லை. ஓகேயா, இல்லாட்டி 1.005. நீங்க நல்லா பெரியவங்க தானே, நீங்க மட்டன் தட்டுற நேரத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரலாம், பக்கத்துல உள்ளவங்களுக்கு ஒரு ஆன்சர் வரலாம். சின்ன சின்ன தசமதானங்கள் தான் டிஃபரெண்ட் ஆகுமே ஒழிஞ்சு அதை வச்சு குழம்பிக் கொள்ள வேணாம். ஓகே, நீங்க எந்த தசமதானத்துல தட்டுறீங்களோ அதுபடி கணக்குகளை செய்து கொண்டு போங்க. ஓகேயா, இப்ப இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் தி ஆக்சுவல் சிஎம்ஏ காண்றது வந்து எப்படி, இந்த y வந்து சென்ட்ரல் மூவிங் எவரேஜால பிரிக்கிறேன். அப்ப நான் எனக்கு ஆக்சுவலா பிரிச்சா வந்து வர்ற ஆன்சர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை நான் என்ன செய்திருக்கீங்கன்னா மட்டன் தட்டி இங்க நான் போட்டிருக்கேன். நீங்க குறைஞ்சது ஒரு 2 பெருமானம், தசத்துக்கு பின்னுக்கு ஒரு 2 பெருமானம் 3 பெருமானத்துக்காவது மட்டன் தட்டணும். புரிஞ்சிச்சா? தட்டி இப்படி நான் இந்த ரோவை முடிக்கிறேன். இப்ப எனக்கு பாருங்க, சொல்லுங்க அக்கா. ஒரு டவுட். இப்ப 1.00599 போக போக்குல 1.01 போட்டோம். இப்ப ரெண்டாவதுக்காக 1.0179 போக போக்குல 2 போட்டோம். நீங்க 1.018 போட்டாலும் பரவாயில்ல. 179 தானே, 8 போட்டாலும் 0.17 போட்டு எடுத்தாலும் பரவாயில்ல. வந்து அடுத்தது 2க்கு தானே வரும், அதைத்தான் இங்க போட்டிருக்கிறேன். மட்டன் தட்டுறது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஓகேயா, என்ன பாருங்க, எப்படியுமே இது வந்து 1 கிட்டத்தட்ட தானே. இப்ப நம்ம சொல்லுவோம் தானே, இப்ப நீங்க வெட் செய்யற ஒரு கம்பெனில வெட் செய்யறவங்க இல்லாட்டி அவங்களுக்கு அந்த ரெமிஸ்ல அப்லோட் பண்றவங்களுக்கு தெரியும். இப்ப ரெமிஸ்ல நீங்க அப்லோட் பண்ற நேரத்துல வந்து 0 சொல்லுவோமே 1,89,050 இருந்துச்சுன்னா நீங்க அதை மட்டன் தட்டி 50% 49% இருந்தா நீங்க அதுக்கு இருக்கிற ஆன்சர் அப்படியே போடுவீங்க. அந்த 49% போட மாட்டீங்க. 51% வந்துச்சுன்னா அதோட 1 ரூபாவை கூட்டி போடுவீங்க. அதுதான் மட்டன் தட்டுறது. தெரியுது, அந்த 50 அந்த 5ன்றதுக்கு முன்னுக்கு பின்னுக்கு வச்சுதான் நாங்க மட்டன் தட்டுவோம். அது இஷ்யூ கிடையாது. நீங்க 1.05 0.05 போடுங்க, 1.005 6 போட்டாலும் பரவாயில்ல. ஓகேயா, மட்டன் தட்டுறதுக்கு வச்சு கொள்ளாதீங்க. சரியா, உங்களுக்கு ஒரு வேணா நான் இன்னொரு அட்வைஸ், எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு அட்வைஸ் வேணா சொல்றேன். இப்படி வர ஆன்சரையும் வேணா இப்படி பக்கத்துல போட்டுக்கொள்ளுங்க. இதையாவது செய்திருக்கிறேன்னாவது பாப்பாங்க. சரியா, எப்பயுமே வந்து ஒரு கணக்கு செய்து கொண்டு போறீங்க இங்க இல்ல, நீங்க எந்த கணக்கு செய்து கொண்டு போறனாலும் நீங்க செய்கவலை செய்றீங்க தானே, அந்த செய்கவலையும் பக்கத்துல எழுதுங்க. அவங்க நீங்க இங்கே பிழை விட்டாலுமே அந்த செய்கவலையை அந்த புள்ள சரியா செய்திருக்குனாலும் அதுக்கு மார்க்ஸ் போடுவாங்க. ஓகேயா, இங்க நான் மட்டன் தட்டி எடுத்ததுக்கான காரணம் வந்து இன்னொரு நான் சார்ட் செய்யணும், அதனாலதான் நான் இங்க நான் மட்டன் தட்டினேன். ஓகேயா, இந்த இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை வச்சுக்கொண்டு செய்ய முடியாது. சரியா, இப்ப நம்ம செய்து இப்ப என்ன செய்தேன், இந்த டைம் பீரியட் அப்படியே போட்டேன், குவார்டர் போட்டேன், அந்த குவார்டர் கொண்டு வந்து எத்தனை டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ ஆர்டர் படி நம்பரை போட்டேன், சேல்ஸை போட்டேன், சென்ட்ரல் மூவிங் எவரேஜ் எனக்கு இந்த கணக்குல தந்திருக்காங்க. ஸோ அந்த கணக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்க போட்டிருக்கிறேன். இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சுவல் சிஎம்ஏ சொல்றது என்னது, நான் சேல்ஸை பிரிக்கிறேன் வந்து சென்ட்ரல் மூவிங் எவரேஜால பிரிச்சு இங்க நான் ஆன்சர் எடுத்திருக்கேன். அதை நான் இங்க மட்டன் தட்டி இங்க போட்டிருக்கிறேன். சரியா, இப்ப பாருங்க வந்து இப்ப இங்க நான் போட்டில்ல, ரீசன் என்னது, இங்க சேல்ஸ் இருக்கு பட் சென்ட்ரல் மூவிங் எவரேஜ் அமௌண்ட் இருக்குதா, இங்க அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, அமௌண்ட் இருக்கா இங்க எதுவும் இல்ல தானே. அப்ப இங்க ஒரு அமௌண்ட் வருமா, வராது. இப்ப இங்க சேல்ஸ் டேட்டாவும் கொடுத்து சென்ட்ரல் மூவிங் blank ஆயிடுச்சு, நீங்க பிரிச்சு இங்க போடணும், blank ஆயிடுக்கு. சோ அதுக்கு நீங்க சிஎம்
பிரிக்கிற வேலைலாம் வச்சு இங்க ஆன்சர் போட போகாதீங்க. இந்த 2 டேட்டாவும் இப்ப கொடுத்திருந்தாங்கன்னா எக்ஸல் அவங்கள விளங்குது நீங்க இல்ல? இங்க போடணும். எக்ஸல் விளங்குது இல்லையா? கவரேஜ் இஷ்யூவோ தெரியல. இப்போ ஓகே சரி ஓகே. இந்த 2 டேட்டாஸ் கொடுத்திருக்கணும். சேல்ஸ் டேட்டாவும் இந்த சென்ட்ரல் மூவிங் அவரேஜ் டேட்டாவும் இருக்கிறத தான் பிரிச்சு இங்க போடணும். இங்க டேட்டா இருக்கா? இங்க டேட்டாஸ் இல்ல தானே, அப்ப இங்க ஒரு அமௌண்ட் வராது. நீங்க இங்க சைபர் போட்டு பிரிக்கிற வேலைலாம் வச்சு கொள்ளாதீங்க. இந்த கொடுத்திருக்க 2 டேட்டாஸ்க்கு பிரிச்சு இங்க ஆன்சரை போட்டு கொண்டு வாங்க. ஓகேயா? ஏன்னா நிறைய பேர் அந்த வேலை செய்வாங்க. இந்த சைபரை போட்டு இங்க பிரிச்சு காட்ட போவாங்க. அந்த ஆன்சர் அந்த வேலையே இல்ல. உங்களுக்கு இங்க டேட்டா கொடுத்திருந்தா அந்த டேட்டாவை பிரிச்சு அதை மட்டும் காட்டுங்க. சரியா? இப்படி நான் செய்ததுக்கு பிறகு அடுத்ததா இப்ப நான் போட போறேன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருந்துச்சு என்கிட்ட? சீசனல் இண்டெக்ஸ் காட்ட சொல்லி தான் எனக்கு கேட்டிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு என்ன கேட்டிருக்கு? சீசனல் இண்டெக்ஸ் காண சொல்லி கேட்டிருக்கு. அடுத்ததா போடுங்க வந்து இப்படி ஒரு சார்ட் போடுங்க. சரியா? இந்த சார்ட்ல பாருங்க இப்போ உங்களுக்கு இதுல எத்தனை இயர் கொடுத்திருக்காங்க? 2012 2013 2014 2015 குவார்டர்ஸ் ஒரு 4 குவார்டருக்குரிய தகவல் தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப நான் அதை இந்த மாதிரி எழுதுறேன். முதலாவது போடுங்க இயர். உங்களுக்கு எத்தனை இயர் கொடுத்திருக்காங்க? 2012 2013 2014 2015. சரியா? இப்படி போட்டுட்டு அடுத்தது உங்களுக்கு 4 குவார்டர், ஒரு வருஷத்துல 4 குவார்டருடைய சேல்ஸ் தகவல் கொடுத்திருக்காங்க. அப்போ Q1 Q2 Q3 Q4 சொல்லி போடுறேன். சரியா? போட்டுட்டு தனு எக்ஸ்கியூஸ் பிளாங்கா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. என்னது பிளாங்கா இருக்குன்னு கொஞ்சம் கேளுங்க. இல்லக்கா இப்ப உங்களுக்கு விளங்குது என்னன்னா, இப்ப எக்ஸல் மட்டும் தான் விளங்குது. நீங்க முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண அந்த எக்ஸல் மட்டும் தான் விளங்குது. இப்ப நீங்க ரெண்டாவதா எக்ஸ்பிளைன் பண்றது வந்து விளங்குது இல்ல. மேபி நான் நினைக்கிறேன் எக்ஸல் இல்ல, நான் கொஞ்சம் தள்ள அந்த எக்ஸலுக்கு பக்கத்துல இருக்கிறது கொஞ்சம் தள்ள. தெரியாது எல்லாருக்கும் அப்படியா? எனக்கு அப்படிதான் இருக்கு. மத்தவங்களுக்கு பிளாங்காவே இருக்கா, விளங்குதே இல்லையா? ஃபுல்லா பிளாக்ல இருக்கு. இப்ப இருக்கா? தனு ஒருக்கா நீங்க ஷேர் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் திரும்ப ஷேர் பண்ணுங்க. தெரியலாட்டி சொல்லும் போ. இப்ப ஷேர் ஆகியிருக்கா? ஷேர் ஆகியிருக்கா? ஸ்கீம் ஷேர் ஆகி இருக்கு. எக்ஸல் வந்து 2016 கணக்கே விளங்கப்படுத்துறீங்க. ஓ ஓகே. இப்ப விளங்குதா உங்களுக்கு? இந்த பாக்ஸ் விளங்குதா? இந்த இயர் போட்டு Q1 Q2 Q3 Q4 போட்டு இந்த பாக்ஸ் விளங்குதா? தனு எனேபிள் கண்டென்ட் கொடுங்க நானு. இந்த yellow கலர் லைன் ஒன்று இருக்கு தானே, எனேபிள் கண்டென்ட் கொடுங்களேன். கொஞ்சம் வரேன். இல்ல எப்படி எனக்கு சும்மா எக்ஸல் தான் காட்டுது. ஓகே பரவாயில்ல சொல்லிக் கொண்டு போ. உங்களுக்கு இந்த சார்ட் போட்டிருக்கிறது விளங்குதா இப்ப? இல்லக்கா நீங்க முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அந்த இத பிரிக்க சொல்லி 104 103 அதை பிரிக்க சொன்ன சார்ட் மட்டும் தான் விளங்குது. இப்ப நீங்க ரெண்டாவது क्वेश्चनக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க தானே இயர் போட்டு, அது விளங்குது இல்ல. இப்ப விளங்குதா? இப்பயும் இல்ல, இப்பயும் அப்படியே தான் இருக்கு. மூவ் ஆகுது இல்ல, அது அப்படியே தான் இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் மட்டும் தான் அப்படியே ஷேர் ஆயிருக்கு. ஏன் கடவுளே, கொஞ்சம் இருங்க வார 2 minutes டைம் தாங்க. இப்பயுமா
இப்போமா இப்ப ஸ்கிரீனே இல்லக்கா. என்னடா சோதனை இது? உங்களுக்கு நான் மாத்திரை எதுவுமே விளங்குது இல்லையா? எல்லாருக்கும் அப்படியா? இல்ல இல்ல எனக்கும் காட்டுது இல்ல ஸ்கிரீன் எதுவுமே இப்ப. அழைத்தேன் அது. ஏதாவது ஷேர் பண்ணிருக்கீங்களா ஸ்கிரீன்? இதாங்க. கொஞ்சம் இருங்க வரேன். இப்ப பாருங்க. இப்போ ஓகேக்கா. இப்போ ஓகே. ஓகே. இப்ப இந்த சாட் விளங்குதா? ஓ அந்த இது விளங்குது. இயர் போட்டு மீன் போட்டு அதுதானக்கா சீசனல் இன்டெக்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. கோட்டை 1 கோட்டை 2. விளங்குதா? ஓ விளங்குதுதான் ஹைலைட் பண்றது இல்ல. எனக்கு விளங்குது மத்தவங்களுக்கு இந்த மாதிரி. மத்தவங்களுக்கு ஓகேயா? ஓகேயா? இல்லக்கா விளங்குது இல்ல. என்ன செய்யறதுன்னா உங்களுக்கு இந்த சார்ட் விளங்குதா? சார்ட் விளங்குதா? நான் ஹைலைட் பண்ணிருக்கதும் விளங்குது இல்லையா? எதுவுமே விளங்கல. ஆஃப் பண்ணிட்டேன். வரேன். ஒரு ஷேர் ஆகுதானே? நான் ஷேர் பண்ற ஏதாவது கொஞ்சம் ஷேர் ஆகியிருக்கான்னு சொல்லி பாருங்க.
எல்லாரும் லீவ் ஆயிட்டு சேம் லிங்க்ல திரும்ப அகைன் ஜாயின் ஆகுங்களே. நான் ஷேர் பண்றேன், ஏதாவது ஷேர் ஆகுதான்னு சொல்லி பாருங்க. ஷேர் ஆகியிருக்கா? கொஞ்சம் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் விளங்கல. கமெண்ட்ஸ்ல சரி மெசேஜ் ஒன்று போடுங்க, ஷேர் ஆகியிருக்கா இல்லைன்னு சொல்லி. ஓகே. இப்போ ஷேர் ஸோ ஆகிருக்குது. தானோ நீங்க ஷேர் பண்ணுங்க இப்ப. ஃபைன். நான் ஓகே. நான் ஓகே. கொஞ்சம் அப்படியே இரு. நான் மூவ் பண்றது விளங்குதான்னு பாரு. விளங்கல? மூவ் பண்றது ஓகே, விளங்குது மூவ் தானே? பண்றது எல்லாம் விளங்குது. ஓகே சரி. மத்தவங்களுக்கு ஓகே தானே? ஏதாவது இஷ்யூவா இருந்தா நீங்க டக்குன்னு சொல்லுங்க. ஏதாவது இஷ்யூவா? இல்லக்கா இப்போ ஓகே. ஓகே நவ கிளியர். சரி. ஓகே நான் சின்ன ஒரு சார்ட் கொடுப்பாங்க சரியா? இந்த மாதிரி ஒரு சார்ட் வரும். சரியா? உங்களுக்கு விலங்கலாடி டக்குன்னு சொல்லுங்க. அக்கா கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லலுமாக்கா, என்ன முதல்ல இருந்தே எனக்கு பிளாங்கா தான் இருந்துச்சு. ரைட் ரைட். இந்த வீடியோ தான் போட நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். சரியா? இப்படி டைம் சீரிஸ் தானே பாக்குறோம். டைம் சீரிஸ்ல வந்து டைம் சீரிஸ் சொல்றது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் டேட்டாஸை நம்ம தீர்மானிக்கிறது தான் வந்து டைம் சீரிஸ். அதுல கம்பவுண்ட்ஸ் நாள் இருக்குது. உங்களுக்கு நான் அதுக்குரிய நோட்ஸ் போட்டு விடுறேன். அதை வாசிச்சு பாருங்க. வாசிக்கிற நேரமே உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இப்ப 2017, 16, 18 பேப்பர் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்து கீழே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இயர் கொடுத்துருக்கு, குவார்டர் கொடுத்துருக்கு, சேல்ஸ் நீங்க தான் காண வேண்டி வரும். 2016, 15 வந்து 2022 வந்து நடுவில் உள்ளதுகள் எல்லாமே வந்து பிளாங்க் காசு கொடுத்துருக்காங்க. சோ இந்த முதலாவது வந்து நாங்க சென்டர் மூவிங் அவரேஜ் வந்து கொடுத்துருக்க ஒரு கணக்கை பார்ப்போம். அதுக்கப்புறம் சென்டர் மூவிங் அவரேஜ் எப்படி காண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி சீசனல் இண்டெக்ஸ் வேல்யூ யூசிங் தி மூவிங் அவரேஜ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு முதலாவது சீசனல் இண்டெக்ஸை காண சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம சீசனல் இண்டெக்ஸ் காண்றதுக்கு முதல்ல நாங்க என்ன செய்யணும், இந்த சார்ட்டை நீங்க அப்படியே அடிச்சுக்கொள்ளுங்க. ஒரு வித வித்தியாசம். இப்ப சென்ட்ரல் மூவிங் அவரேஜ் பாருங்க. 2012, 3, 104 இந்த இதுல தான் சென்ட்ரல் மூவிங் அவரேஜ் இருக்கு. அதுக்கு நேராவே அடிச்சுக்கொள்ளுங்க. இதை தூக்கி மேல எதுவும் போட்டுக்கிட்டு செய்திடாதீங்க. இந்த சார்ட்டை அப்படியே உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல அடிச்சுக்கொள்ளுங்க. சரியா? பாருங்க, அதுதான் நான் இங்க செய்திருக்கிறேன். உங்களுக்கு விலங்கலாட்டி டக்குன்னு சொல்லுங்க. டைம் பீரியட் அந்த குவார்டர் நான் அப்படியே போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராவா ஒரு காலம் நான் சேர்த்திருக்கேன். குவார்டர் நம்பர்னு சொல்லி. குவார்டர் நம்பர் சொல்றது வந்து இங்க 1ல இருந்து 2, 3 வரைக்கும் அப்படி 1, 2, 3, 4, 5, 6ன்னு எத்தனை தகவல் கொடுத்திருக்காங்களோ அதுக்கு நம்பர் பண்ணுங்க. இப்ப இதுல 2015 வரைக்கும் கொடுத்திருக்க. அப்போ 2012 ஃபர்ஸ்ட் குவார்டர் நான் ஃபர்ஸ்ட்னு போடுறேன். 2012 செகண்ட் குவார்டர் நான் செகண்ட் போடுறேன். 2012 தேர்ட் குவார்டர் நான் தேர்ட்னு போடுறேன். 2012 ஃபோர்த் குவார்டர் நான் ஃபோர்த்னு போடுறேன். 2013 ஃபர்ஸ்ட் குவார்டர் நான் ஃபிஃப்த்னு சொல்லி போடுறேன். சரியா? அந்த மாதிரி நம்பர் பண்ணிக்கிட்டு வாங்க. நம்பர் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு பாருங்க சேல்ஸ் கொடுத்திருக்காங்க தானே? இதுல உங்களுக்கு சொல்லிருக்காங்க தானே? அந்த சேல்ஸ் நான் அப்படியே போட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் குவார்டருக்கு 102
2012 ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபர்ஸ்ட் இதுக்கு 102 சேல்ஸ். அந்த தகவலை நான் அப்படியே ஒரு எக்ஸல்ல நான் எடுக்கிறேன். எக்ஸல்ல உங்களோட ப்ரொஜெக்டால நீங்க எழுதி கொள்ளுங்க. எழுதி கொண்டதுக்கு பிறகு சென்ட்ரல் மூவிங் அவரேஜையும் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு சென்ட்ரல் மூவிங் அவரேஜ் கொடுத்துருக்காங்க. கொடுக்கலாட்டி என்ன செய்யறதுன்றதையும் நான் சொல்றேன். சரியா? இப்ப அடுத்தது ஒண்ணு காணணும், சிஎம்ஏ. சிஎம்ஏ காண்றது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சேல்ஸ பிரிக்கிறீங்க சென்ட்ரல் மூவிங் அவரேஜால. இப்ப பாருங்க, இங்க இந்த ரெண்டு, இப்ப 102க்கு பக்கத்துல சென்ட்ரல் மூவிங் அவரேஜ் அமௌண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்ல. அப்ப நீங்க அதை பிரிக்க தேவையில்லை. இதுல ஏதாவது நம்பர் வந்திருக்கா? இல்ல. சோ அதை பிரிக்க தேவையில்லை. அடுத்ததை பாருங்க, உங்களுக்கு சேல்ஸ் 104, சென்ட்ரல் மூவிங் அவரேஜ் 103.38 சொல்லி இருக்குது. அப்ப 104 நான் 103.38 பிரிச்சா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். சரியா? இது ஒரு பெரிய ஆன்சர் தானே. இப்ப இந்த ஆன்சரை வந்து நான் என்ன செய்திருக்கேன்னா, இங்க மட்டம் தட்டி போட்டிருக்கேன். இப்ப இந்த எக்ஸல்ல வந்து நீங்க செய்து பாருங்க. நீங்க செய்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் தானே, அதோட கம்பேர் பண்ணி பாருங்க. சரி, சம்டைம்ஸ் இங்க சம்டைம்ஸ் பிள்ளையா எதுவும் போடப்பட்டிருந்தாலும் அது ஒரு இஷ்யூ கிடையாது. நீங்க அதை மாத்தி செய்யுங்க. சரியா? நீங்க நான் வழித்தான் உங்களுக்கு காட்ட முடியும். சரியா? இதுல 1.059 சொல்லி போட்டிருக்குது. இப்ப நான் இதை மட்டம் தட்டி இங்க 1.01 சொல்லி நான் போடுறேன். சரியா? இங்க நான் 2 தானத்துக்கு தசத்துக்கு பின்னுக்கு எடுத்திருக்கிறேன். நீங்க 3 தானம் எடுத்தாலும் பரவாயில்ல, அது உங்க விஷ். பட் குறைஞ்சது 2 தானத்துக்காவது இருக்கணும். சரியா? இப்படி நான் பிரிச்சு இந்த நான் மட்டம் தட்டி நான் இங்க போட்டு வச்சிருக்கேன். போட்டு இப்படி ஒரு குழம்பு எடுத்ததுக்கு பிறகு நீங்க அடுத்ததா என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப இந்த தகவல் பாருங்க, உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 2012, 13, 14, 15 இந்த வருஷத்துக்குரிய குவார்ட்டர்களுடைய சேல்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ நான் அது ஒரு சின்ன சமரி சார்ட்டா நான் இங்க போட்டிருக்கிறேன். 2012, 2013, 2014, 2015 குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3, குவார்ட்டர் 4 போட்டுட்டு இந்த சார்ட் இப்படி வரைஞ்சிட்டு கீழே இங்க போட்டுக்கொள்ளுங்க மீன். அப்புறம் போடுங்க இங்க அட்ஜஸ்டிங் ஃபேக்டர். அப்புறம் போடுங்க இங்க சீசனல் இண்டெக்ஸ் சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. சரியா? போட்டு இந்த சார்ட்டை இப்ப நடுவுல இருக்க இந்த அமௌண்ட் எல்லாம் மறந்துடுங்க. இந்த சார்ட்டை நீங்க வரைஞ்சு கொள்ளுங்க. இயர், குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3, குவார்ட்டர் 4 போட்டுட்டு இண்டெக்ஸ். எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டுருந்துச்சு? சீசனல் இண்டெக்ஸ் காண சொல்லி தான் கொஸ்டின் கேட்டுருந்துச்சு. இப்ப நான் அது காண்றது எப்படின்னு சொல்றேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த சிஎம்ஏ கண்டீங்க தானே, இந்த சிஎம்ஏ வந்து என்ன செய்தீங்க? இயரா நீங்க சென்ட்ரல் மூவிங் அவரேஜால பிரிச்சு நீங்க அமௌண்ட் ஒன்று எடுத்தீங்க, அதை நீங்க மட்டம் தட்டி இங்க போட்டிருக்கீங்க. அதை நீங்க போடுங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லுக்கு percentage of the actual to CMA ஏதாவது இருக்குதா? இங்க அமௌண்ட் ஏதாவது இருக்குதா? அமௌண்ட் ஏதாவது இருக்குதா? இல்ல. அப்ப நான் இங்க எந்த அமௌண்ட்டும் போடல. செகண்ட் குவார்ட்டர் 2க்கு இங்க ஏதாவது இருக்குதா? அமௌண்ட் ஏதாவது இல்ல. அப்ப நாங்க போடல. குவார்ட்டர் 3க்கு என்ன அமௌண்ட் இருக்குது? 1.01. அடுத்தது குவார்ட்டர் 4க்கு என்ன இருக்குது? 1.02. அதை நான் அப்படியே போடுறேன். இப்ப அடுத்தது 2013ல இது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். அப்ப 2013ல ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு 2013 ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு என்ன நம்பர் இருக்குது? 1.00. இந்த ஆன்சரை நான் அப்படியே எந்த குவார்ட்டருக்கு கீழே இருக்குதோ அந்த குவார்ட்டருக்கு கீழே நான் இங்க எழுதி வச்சிருக்கிறேன். சரியா? இந்த percentage of the actual to CMA ஆன்சரை எந்த குவார்ட்டருக்கு எனக்கு அந்த ஆன்சர் வந்துச்சோ அந்த குவார்ட்டருக்கு நான் எழுதி இருக்கிறேன். சரியா? இப்ப எனக்கு இங்க ஆன்சர் வராத குவார்ட்டர்களை நான் இங்க பிளாங்கா விட்டுருக்கேன். இங்க ஒரு பிளாங்க், இங்க ஒரு பிளாங்க். சரியா? அடுத்தது இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க, மீன் எப்படி காணுவீங்க? மீன் சொல்றது என்னது? எப்படி காணுவீங்க? இப்ப 4 தகவல் கொடுத்திருந்தா அதுக்குரிய மீனை நீங்க எப்படி காணுவீங்க? அந்த 4 தகவலுடைய இத கூட்டி எத்தனையால பிரிப்பீங்க? 4ஆல பிரிப்பீங்க. இப்ப பாருங்க, இப்ப எனக்கு இது எத்தனை கொடுத்திருக்குது? எத்தனை தகவல் இருக்கு? 3 தகவல் இருக்கு. அப்ப இந்த 3ஐயும் கூட்டி நான் 3ஆல பிரிச்சா எனக்கு இந்த மீன் ஆன்சர் வரும். இந்த 3ஐயும் கூட்டி 3ஆல பிரிச்சிங்கன்னா இந்த மீன் ஆன்சர் வரும். அதே மாதிரி இந்த குவார்ட்டர் 2லயும் இந்த 3ஐயும் கூட்டி 3ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இதையும் இந்த 3ஐயும் கூட்டி
3ஆல பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இதையும் 3ஐயும் கூட்டி 3ஆல பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். சரியா? மீன் எழுதுறப்ப இப்ப இதுல வந்து நான் இங்க 2 நம்பர்ஸ் தான் கொடுத்திருக்கிறேன். சரியா? தசத்துக்கு பின்னுக்கு 2 நம்பர் தான் போட்டிருக்கேன். மீன் எழுதுறப்ப தசத்துக்கு பின்னுக்கு 3 நம்பர் போடுங்க. 2 நம்பர் போட்டது பிழைன்னு நான் சொல்லல. பட் தசத்துக்கு பின்னுக்கு 3 நம்பர் போடுங்க. ரீசன் என்னன்னு சொன்னா இப்ப பாருங்க, அட்ஜஸ்டிங் ஃபேக்டர். அட்ஜஸ்டிங் ஃபேக்டர் சொல்றது வந்து நம்ம எப்படி காண்றதுன்னு சொன்னா இதுக்குரிய சமன்பாடு எல்லாமே உங்களுக்கு நான் தாரேன். சரியா? நோட்ஸ் நான் உங்களுக்கு இப்ப போட்டு விடுவேன். சரியா? இங்க பாருங்க. adjusting factor சொல்றது காண்றது வந்து ideal total of the inches actual total of the inches அதால பிரிச்சு தான் நம்ம காண்றது. இப்போ உங்களுக்கு சமன்பாடு பார்க்க பெரிய என்னமோ மாதிரி இருக்கும். இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு டோட்டலா எத்தனை தகவல் எத்தனை குவார்டர் தகவல் கொடுத்திருக்குது? எத்தனை தகவல் கொடுத்திருக்குது? எத்தனை குவார்டர் இருக்கு? 4 குவார்டருடைய தகவல் கொடுத்திருக்கு. அப்ப எங்களுக்கு அந்த மீன் சொல்றது என்னது? 4. எங்களுக்கு 4ன்றது தான் வரணும். இந்த சீசன் இண்டெக்ஸ் எனக்கு இங்க 4ன்னு வரணும். பட் எனக்கு இங்க மீன் நான் பிரிச்சு காண்ற நேரம் எனக்கு 4 விட கூடிய பெருமானமும் வரக்கூடும், 4 விட குறைந்த பெருமானங்களும் வரக்கூடும். நான் ஏன் 3 நம்பர் எடுங்கன்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா இப்ப பாருங்க 4 இவர் 1ன்னு சொன்னா நம்ம இது பொதுவா மட்டும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் 4.015ன்னு சொன்னா ஒரு நம்பர் பெருமானம் வருது. அதாவது 4 விட கூடின ஒரு பெருமானம் இருக்கு தானே 4.015ன்னு சொல்லி ஒரு கூடின பெருமானம் இருக்கு. அதனால இந்த தசத்துக்கு பின்னாடி எப்பவுமே வந்து 4 நம்பர் அதாவது 3 நம்பர் எடுங்க. இங்க நான் 2 நம்பர் எடுத்து காட்டியிருக்கேன், அது பிழை கிடையாது. பட் நீங்க எடுக்கிற நேரம் 3 நம்பர் எடுங்க. சரியா? இப்ப நான் என்ன செய்திருக்கேன்னா இது அப்படியே கூட்டுறேன். இது அப்படியே கூட்டினா எனக்கு இங்க ஆன்சர் என்னது? 4.0 அக்கா இதுல 3 நம்பர் எடுக்கணும்னாக்கா நம்ம முதல்ல செய்ய போக்கலையே 3 நம்பர் எடுத்து கொண்டு வரணும் தானக்கா? இத பிரிங்க. இத பிரிக்கிற நேரத்துல பாருங்க உங்களுக்கு எத்தனை நம்பர் வருது. இங்க 3 நம்பர் எடுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல. இங்க மீனுக்கு அப்புறம் நீங்க 2 நம்பர் தான் வருது. ஓகே. நீங்க இங்க 3 நம்பர் எடுத்துட்டு இங்க மீனுக்கு 3 நம்பர் எடுத்து போட்டுக்கிட்டீங்கனாலும் பரவாயில்ல. நீங்க 2 நம்பர் எடுக்கிறது நான் பிழைன்னு சொல்லல. அது பிழை கிடையாது. நான் ஏன் எடுக்கணும்னு சொல்றதுக்கான ரீசன் வந்து 4 விட கொஞ்சம் கூட பெருமானமா இருக்கணும். இல்லாட்டி 4 விட குறைஞ்ச பெருமானம்னு வரணும். அது ஒரு டிஃபரண்ட் படுத்தி காட்டுறதுக்கு வந்து ஒரு 2-3 நம்பர்ஸ் வேணும் தானே? புரியுதா? அதுக்காகத்தான் நான் அதை அப்படி செய்ய சொன்னேன். அது பிழை கிடையாது. நோ இஷ்யூஸ். ஓகேயா? இப்ப பாருங்க இத கூட்டினா எனக்கு இந்த பெருமாதி என்ன செய்யுது? 4 விட என்னது? கூடையா குறைவா? கூட. அப்ப நான் என்ன செய்யணும்? சீசனல் இண்டெக்ஸ் சொல்றது வந்து எனக்கு 4ன்ற நம்பர் இருக்கணும். ஓகேயா? அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னா அதுக்கு தான் நான் ஃபேக்டர் என்ன செய்ய போறேன்? அட்ஜஸ்ட் பண்ண போறேன். இந்த மீனுக்கும் சீசனல் இண்டெக்ஸுக்கும் நடுவுல நான் என்ன செய்ய போறேன்? அட்ஜஸ்ட் பண்ண போறேன். அதுதான் இந்த அட்ஜஸ்டிங் ஃபேக்டர். சரியா? இப்ப இந்த அட்ஜஸ்டிங் ஃபேக்டர் நீங்க எப்படி காணுவீங்கன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு ஆக்சுவலா எக்ஸ்பெக்டட் டோட்டல் எனக்கு எவ்வளவு வரணும்? நான் எக்ஸ்பெக்ட் பண்றது எவ்வளவு? 4 தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா எனக்கு எவ்வளவு வந்திருக்கு? 4.0. அப்ப இந்த 4 எக்ஸ்பெக்ட் பண்ற 4 எனக்கு கால்குலேட் பண்ணி வந்த டோட்டல் எவ்வளவு? 4.01. அந்த 4 நான் 4.01 நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டியிருப்பேன். இது பிரிச்சு காட்டப்பட்டிருக்கு. ஈக்குவல் இது எக்ஸல்னால உங்களுக்கு இந்த சமன்பாடு வந்திருக்கு. இது வந்து நம்ம ஐடியல் டோட்டல் ஆஃப் தி இன்ச்சஸ்னு சொல்லலாம். இல்லாட்டி எக்ஸ்பெக்டட் டோட்டல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ற எண்ணத்தை 4ன்னு சொல்லலாம். அதை நான் பிரிக்கிறேன் ஆக்சுவல் டோட்டல் ஆஃப் தி இன்ச்சஸ். அதாவது எனக்கு மீன் ஆக்சுவலா வந்த அமௌண்ட் கால்குலேட் பண்ணி வந்த அமௌண்டால நான் பிரிக்கிறேன். பிரிச்சா எனக்கு சீசனல் இண்டெக்ஸ் பாருங்க என்ன ஆன்சர் வந்துச்சு? இந்த ஆன்சர் வரும். ஓகேயா? 0.998ன்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரும். அந்த அட்ஜஸ்டிங் ஃபேக்டர்
நான் அடுத்த சீசனல் இண்டெக்ஸ் எப்படி காண்றதுன்னா இந்த மீனை நான் பெருக்கிறேன் அட்ஜஸ்டிங் ஃபேக்டரால. இப்ப இது நீங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்ப 1.01 0.998 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 1.01 ஆன்சர் வரும். அதே மாதிரி 0.98ன்றத 0.998 பிரிச்சீங்கன்னு சொன்னா பெருக்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இங்க ஆன்சர் வரும். அதாவது சீசனல் இண்டெக்ஸ் எப்படி எடுக்கிறது, இந்த மீனை அட்ஜஸ்டிங் ஃபேக்டரால பிரிச்சு போடுறீங்க, பெருக்கி போடுறீங்க. அட்ஜஸ்டிங் ஃபேக்டர் நீங்க எப்படி கண்டீங்க, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற டோட்டலை வந்து கால்குலேட் பண்ண டோட்டலால பிரிக்கிறீங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க 4 வரணும், 4 தகவல் கொடுத்துனுங்க எனக்கு மீன் 4 வரணும், பட் எனக்கு 4 விட கூடையும் வரலாம் குறையும் வரையாம், அது இஷ்யூ கிடையாது. நீங்க அதை பிரிச்சு இங்க அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஃபேக்டர் இதை நான் 4ஆ எடுக்கிறதுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ண ஃபேக்டர் போடுறேன். அந்த ஃபேக்டரை போட்டு நீங்க மீனையும் அட்ஜஸ்டிங் ஃபேக்டரையும் செய்தீங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு சீசனல் இண்டெக்ஸ் வரும். இப்ப இதை கூட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெருமதி 4ன்னு சொல்லி வரும். இந்த சார்ட் கண்டது யாருக்காவது குழப்பம் இருக்கா? குழப்பம் இருக்கா? யாருக்காவது இஷ்யூ இருக்கா? கிளியர் தானே? யாருக்காவது திருப்பி சொல்லணுமாண்ணா? இல்லக்கா ஓகே. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन எனக்கு என்ன கேட்டிருந்துச்சு? என்ன क्वेश्चन கேட்டிருந்துச்சு? சீசனல் இண்டெக்ஸை காண சொல்லிருந்துச்சு. மூவிங் அவரேஜஸ் ஆஃப் சீசனல் இண்டெக்ஸ் உங்களுக்கு காண சொல்லிருந்துச்சு. அப்ப நான் அந்த சீசனல் இண்டெக்ஸை கண்டு உங்களுக்கு இதை கண்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்த क्वेश्चन பாருங்க. calculate the trend line for the sales data. மோஸ்ட்லி 2015 2016 பேப்பர்ல தான் உங்களுக்கு ட்ரெண்ட் லைனை காண சொல்லி வந்திருக்கு. பட் மத்த பேப்பர்கள்ல உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஏன்னா அதுவும் ஒரு பெரிய வேலை, ட்ரெண்ட் லைன் கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு பெரிய வேலைன்றனால மத்த இதுகள்ல இப்ப இந்த கொஸ்டின் இப்ப உங்களுக்கு நான் வேர்ட் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகியிருக்கா? ஓகே, क्वेश्चन ஷேர் ஆகிருக்கு. எஸ். 2016ல பாருங்க உங்களுக்கு என்ன செய்திருக்காங்க, இந்த ட்ரெண்ட் லைனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? பட் 17ல பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு தந்திருக்காங்க. சரியா? 18ல பாருங்க, 18லயும் என்ன செய்திருக்காங்க, ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு தந்திருக்காங்க. அதே மாதிரி 20ல பாத்தீங்கன்னா 20லயும் உங்களுக்கு என்ன செய்திருக்காங்க, ட்ரெண்ட் லைன் தந்திருக்காங்க. மோஸ்ட்லி அந்த 2015-16 பேப்பர்ல தான் ட்ரெண்ட் லைன் காண சொல்லி வந்திருக்குது. பட் எனக்கு கிளியரா சொல்ல முடியாது, இது வரும் இது வராதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. நீங்க அதையும் எப்படி செய்யறதுன்றத தெரிஞ்சு கொண்டு போங்க. சரியா? இப்ப எங்களுக்கு 2016 நாங்க கொண்டிருந்தோம். அப்ப அந்த 2016ல உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் என்ன செய்ய சொல்லிருக்கு, காண சொல்லி வந்திருக்கு. சோ நாங்க ஆனா அதுவும் காண்றது வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப ட்ரெண்ட் லைன் காண்றதுன்னு சொல்றது வந்து என்னன்னா ரீக்ரேஷன் அனலைசிஸ். நாங்க படிச்சோம் ரீக்ரேஷன் அனலைசிஸ். அதை வச்சு ஒரு சமன்பாடு எடுக்கிறது. அந்த ரீக்ரேஷன் அனலைசிஸ்ல இருக்கிற அந்த சமன்பாடை வச்சு நான் y = mx c அந்த சமன்பாடை வந்து நான் எடுக்கிறது தான் இந்த ட்ரெண்ட் லைன். இந்த சமன்பாடு வந்து உங்களுக்கு தருவாங்க, உங்களோட பேப்பருக்கு பின்னுக்கு இருக்கும். சரியா? அந்த சமன்பாடு என்ன சமன்பாடு கொடுத்திருக்கோ அந்த சமன்பாடை போட்டு கண்டுபிடிங்க. இப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரீக்ரேஷன் அனலைசிஸ் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க, எக்ஸ் y வர்க்கம் x வர்க்கம், அதே தான் இங்க நீங்க ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், டைம் பீரியட் சொல்றது என்னது, 2012 13 14 15 அப்படியே டைம் பீரியட போடுறோம். குவார்டரை நான் எழுதுறேன். இந்த எக்ஸ் கோட் சொல்றது வந்து நான் இங்க 1ல இருந்து அப்படியே நம்பர்ஸ் போட்டுக்கிட்டு வாங்கன்னு சொன்னேன்.
இதுக்கு நான் ஏன் எக்ஸ் போட சொல்றேன்னு நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னேன். இதுதான் இது. நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறது வந்து இது. ஒய்ன்னு எடுக்கிறது வந்து சேல்ஸ். அப்ப நான் இந்த எக்ஸ் கோடுன்னு போட்டிருக்கேன். 1ல இருந்து அப்படியே நம்பர் போட்டுக்கிட்டு வந்தேன். இது அப்படியே நீங்க இங்க போடுங்க. குழப்பமா இருந்துச்சுன்னா 1 2 3 4 5ன்னு சொல்லி போட்டுக்கிட்டே வாங்க. முதல்ல என்ன செய்யுங்க, டைம் பீரியட் எழுதுங்க, குவார்டரை போடுங்க, 1 2 3 4 5 6ன்னு சொல்லி அதுக்கு நம்பர் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்பர் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு சாரி, அடுத்தது Y. Y என்னது? சேல்ஸ். உங்களுக்கு சேல்ஸ் தகவல் கொடுத்திருந்தாங்க. அந்த தகவலை அப்படியே எழுதுங்க. இது எக்ஸ், இது Y. அடுத்தது XY. XY சொல்றது என்னது? எக்ஸை தர Y. இந்த எக்ஸையும் வையையும் பெருக்கி இங்கே போடுங்க. அதான் செஞ்சிருக்கோம். 1 தர 102 102, 2 தர 100 200, 3 தர 104 312. அப்படி XY சொல்றது என்னது? எக்ஸ் தர Y. அப்ப இந்த எக்ஸ நான் பெருக்கிறேன் வையால பெருக்கி இந்த பக்கம் போட்டுக்கொண்டே வாங்க. போட்டுக்கிட்டு வந்ததுக்கு பிறகு அடுத்தது என்னதுன்னா டி வர்க்கம். டி வர்க்கம் சொல்றது என்னது? இதுனா 1 வர்க்கம் மூலம் 1, 2 வர்க்கம் மூலம் 4, 3 வர்க்கம் மூலம் 3 9, 4 வர்க்கம் 4 16. இதுல வர்க்க மூலத்தை இங்க அப்படியே எழுதி கொண்டு வாங்க. வந்ததுக்கு பிறகு இதுக்கு ஃபுல்லுக்கும் டோட்டல் போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த சமன்பாடுல அந்த தகவல் தான் கேக்குறாங்க. இப்ப இந்த சமன்பாட்டுல உங்களுக்கு இங்க என்ன கேட்டிருக்கு? இப்ப எனக்கு ஒரு சமன்பாடு எடுக்கணும்னா அதுக்கு 2 தேவை. என்ன அமௌண்ட் தேவை எனக்கு? ஏன்றது ரீக்ரேஷன் அனலைசிஸ்ல நான் சொல்லியிருக்கேன். அந்த ரீக்ரேஷன் அனலைசிஸ் சமன்பாடை நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? பி ஏக்குரிய ஆன்சரை நாங்க கண்டுபிடிக்கிறோம். அப்ப இங்க பி குரிய சமன்பாடு இங்க கொடுத்திருக்கு, ஏ குரிய சமன்பாடு இங்க கொடுத்திருக்கு. அப்பதான் எனக்கு ஒரு சமன்பாடு எடுக்க முடியும். அப்ப இந்த பி குரிய சமன்பாடுல இப்ப எனக்கு என்ன கேட்டிருக்கு? XY. XYக்கான பெறுமதி என்னது? XY இந்த இருக்கு, இதுதான் XY. 14821. எக்ஸ்ல பெறுமதி டோட்டல் பண்ணிருக்கு 136. வைட பெறுமதி 1716. எக்ஸ் வர்க்கம், இதுல எக்ஸ் வர்க்கத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. எக்ஸ் வர்க்கம் தான் நான் இங்க கண்டு வச்சிருக்கேன். இந்த இருக்கு டி வர்க்கம் சொல்றது எக்ஸ் வர்க்கம். இந்த சமன்பாட்டுல என்ன தகவல் எனக்கு தேவையோ அதை நான் இங்க சார்ட் படி போட்டு நான் இந்த கணக்கையும் செய்திருக்கிறேன். அதை நீங்க இப்ப செய்தீங்கன்னு சொன்னா, சமன்பாடு படி செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சமன்பாடு வரும். அந்த சமன்பாடு தான் இந்த சமன்பாடு. எக்ஸ் பை 136, எக்ஸ் y 1716, எக்ஸ் தர y XY 14821, எக்ஸ் வர்க்கம் 4096. சரியா? இதை கண்டுபிடிச்சு அந்த சமன்பாடுல நான் போட்டு பிரதிடுறேன். என் சொல்றது எத்தனை கவுண்ட் இருக்கு? 16 கவுண்ட் இருந்துச்சு. 16 தர XY என்னது? 14821. எக்ஸ் என்னது? 136. Y என்னது? 1716. இந்த எக்ஸ் ஏன்னு சொல்ற சமன்பாட்டுல இதையும் பின்னு சொல்ற சமன்பாட்டுல இதுலயும் ரீக்ரேஷன் அனலைசிஸ் நீங்க செய்தது ஞாபகம் இருக்கு? அந்த ரீக்ரேஷன் அனலைசிஸ் சமன்பாடை நான் இங்க இந்த தகவலுக்கு பயன்படுத்தி ஒரு சமன்பாடு எடுக்கிறேன். சமன்பாடு எடுக்கிறேன்னு சொன்னா ரீக்ரேஷன் அனலைசிஸ் நாங்க பயன்படுத்தி தான் சமன்பாடு எடுப்போம். சரியா? இப்ப சமன்பாடு எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் ஏ சக பிஎக்ஸ் தானே. என்ன ஏ குறிய ஆன்சர் தான் இங்க இந்த சமன்பாடை வச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 104.4. பி குறிய சமன்பாடு என்னது? 0.6912. இந்த சமன்பாடு தான் உங்களுக்கு 2016 பாடம் இருந்துச்சு. ஆனா அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்கள்ல உங்களுக்கு சமன்பாடை கண்டே கொடுத்திருந்தாங்க. இந்த சமன்பாடு காண்றது வந்து ரீக்ரேஷன் அனலைசிஸ் கூடிய சமன்பாடு உங்களுக்கு பின்னுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த சமன்பாட்டுல இந்த தகவலை போட்டு நீங்க கண்டீங்கன்னா சரி. சரியா? கண்டுட்டு இப்ப இந்த சமன்பாடு கண்டதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பாருங்க. இப்ப ரீக்ரேஷன் அனலைசிஸ் கண்டாச்சு. இந்த சமன்பாடு கொடுத்து உங்களுக்கு கேட்கறது என்னன்னு சொன்னா, இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க. அடுத்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்கு பாருங்க. சரியா? இப்ப உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டுன்னு சொல்லி calculate the trend line for the sales data. நீங்க trend line சமன்பாடை நீங்க கண்டுபிடிச்சாச்சு. செகண்டையும் செஞ்சாச்சு. Find the forecasting sale for the 4th quarter of the 2016. அப்ப இப்ப நான் trend line என்னத்துக்கு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா forecasted sales, அதாவது 2016. இப்ப உங்களுக்கு பாஸ்ட் தகவல் எது வரைக்கும் கொடுத்திருந்தாங்க? எது வரைக்கும் கொடுத்திருந்தாங்க?
2015 2015 வரைக்கும் உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாம் கொடுத்து தகவல் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இப்ப உங்ககிட்ட என்ன கேக்குறாங்க? 2016க்கான 4 குவார்ட்டருக்குடைய ஃபோர்காஸ்டிங் சேல்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அத நான் காட்டுறதுக்கு தான் இந்த ட்ரெண்ட் லைன் என்ற சமன்பாடை நான் கண்டுபிடிக்க வேணும். சரியா? இப்ப நான் ட்ரெண்ட் லைன் சமன்பாடு நான் கண்டுபிடிச்சேன் தானே? இப்ப அதுக்கு நம்ம எப்படி போடுறோம்னா, இப்ப எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2016ல Q1, Q2, Q3, Q4 இந்த 4க்குரிய இத கேட்டிருக்காங்க. ஃபோர்காஸ்டிங் சேல்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்லி. இந்த பீரியட் முதலாவது இயர் போட்டுக்கொள்ளுங்க, அடுத்தது குவார்டர் போட்டுக்கொள்ளுங்க, அடுத்தது பீரியட். பீரியட் சொல்றது வந்து பாருங்க, இங்க எது வரைக்கும் பீரியட் நம்பர் நாங்க எத்தனை கவுண்ட் வரைக்கும் போட்டிருக்கோம்? என்ன கவுண்ட் வரைக்கும் போட்டிருக்கோம்? 16. அப்ப 2015 ஃபர்ஸ்ட் குவார்டர் எனக்கு இங்க என்ன நம்பரா வரும்? 17. அதுதான் இங்க நான் போட்டிருக்கேன். 17, 18, 19, 20 இந்த 4 குவார்டருக்கும் நான் நம்பரை போட்டிருக்கேன். இது ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன் நான் இங்க கண்டுபிடிச்சேன். y சமன் a சக bx க்கு நான் சமன்பாடு கண்டுபிடிச்சு அதை நான் இங்க அப்படியே போடுறேன். சரியா? போட்டுட்டு இப்ப பாருங்க, இப்ப எனக்கு இங்க எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வந்திருக்கு தானே? இந்த எக்ஸ்ன்னு சொன்ன இடத்துக்கு நான் இந்த பீரியட்ன்ற நம்பரை போட்டு பெருக்கி இங்க நான் ஆன்சரா எடுக்கிறேன். அதாவது இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, 101.4 சக 0.6912 தர 17. அதை செய்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பாருங்க வரும் 113.15. இப்ப எனக்கு அடுத்தது செய்து பார்த்துட்டு சொல்லுங்க. இப்ப அடுத்ததா இருந்தா நான் எக்ஸுக்கு பதிலா என்னத்தை போடுவேன்? 18 போட்டு பாருங்க இந்த ஆன்சரா வருதுன்னு. அந்த தகவலா வருது. 113.84 வருது. ஓகே. அப்ப 8 நாள் வரும். அப்ப அடுத்தது Q3க்கு நான் எக்ஸுக்கு பதிலா என்ன போடுவேன்? 19. அப்படி போட்டு இந்த ஆன்சரை நான் எடுக்கிறேன். எடுத்ததுக்கு பிறகு பாருங்க, நான் இங்க சீசனல் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் தானே? அடுத்தது என்ன போடணும்? சீசனல் இண்டெக்ஸ் போடணும். இப்ப சீசனல் இண்டெக்ஸ் தான் நான் இங்க கண்டிருக்கேனே. இப்ப ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கான சீசனல் இண்டெக்ஸ் எவ்வளவு? இந்த சீசனல் இண்டெக்ஸ் எவ்வளவு வந்துருந்துச்சு? இங்க என்ன வந்துச்சு? 1.01. அடுத்தது 0.98. அடுத்தது 1. அத Q1க்கான சீசனல் இண்டெக்ஸ் இது, Q2க்கான சீசனல் இண்டெக்ஸ் இது, Q3க்கான சீசனல் இண்டெக்ஸ் இது, Q4க்கான சீசனல் இண்டெக்ஸ் அது. சரியா? அத நான் இங்க போடுறேன். சரியா? அந்த 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 நம்பர்ஸ்க்கெல்லாம் நான் போடுறேன். போட்டுட்டு இந்த சீசனல் இண்டெக்ஸ் 113.15 இதை நான் என்ன செஞ்சு போடுறீங்கன்னா பெருக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்த ஆன்சரை சீசனல் இண்டெக்ஸால பெருக்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபோர்காஸ்டிங் சேல்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி ஆன்சர் வரும். அப்ப 2016ல ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல சேல்ஸ் என்னவா இருக்கும்? ஃபோர்காஸ்டிங் பண்ணா 114.28 இருக்கும். அப்ப Q2ல எனக்கு என்னவா இருக்கும்? 111.56 இருக்கும். இது ஃபோர்காஸ்டிங் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு தகவல் சொல்றேன். அதாவது 2016ல எனக்கு சேல்ஸ் வந்து இவ்வளவா இருக்கும். இப்ப உங்களுக்கு இப்படியும் கேட்கலாம். இப்ப 2016ல இருக்கிற சேல்ஸ் வந்து விளக்க சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? இப்ப இவ்வளவு நாள் வந்து சேல்ஸை விட இப்ப 2016ல சம்டைம்ஸ் கூட வந்துருந்துச்சுன்னா எனக்கு இவ்வளவு நாள் வந்து சேல்ஸ்களை விட என்னால 2016ல வந்து இந்த சேல்ஸை கூட்டி கொள்றதுக்கு முடியும். இல்லாட்டி எனக்கு இந்த குவார்ட்டர்ல இந்த சேல்ஸ் அமௌண்ட் வந்து குறையக்கூடிய சான்ஸ் இருக்கு. சோ அந்த சேல்ஸ் குறைக்காம நான் இந்த உத்திகளை வந்து கையாள வேணும்னு சொல்லி சப்ஜெக்ட் ஒரு ஃபோர்காஸ்டிங் சேல்ஸ் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதெல்லாம் ஜெனரல் நாலேஜ் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுகள்.
இப்ப சொல்லுங்க எனக்கு இந்த கொஸ்டின்ல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? நான் திருப்பி எகெயின் ஏதாவது விளக்கப்படுத்த வேண்டிய பார்ட் ஏதாவது இதுல இருக்கா? யாருக்காவது இதுல ஏதாவது ஒரு இது விளங்காம இருக்கா? கிளியரா? நீங்க கிளியர்னு சொன்னா எனக்கு அடுத்த பாஸ் பேப்பருக்கு போலாம். ஓகே அக்கா. ஓகே தானே? கிளியர் தானே? சரி, ஓகே. இப்ப ஓகே, அடுத்தது நம்ம பார்ப்போம் 2017 பாஸ் பேப்பர். இது நீங்க தொடர்ச்சியா செய்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான பாடம். கண்டிப்பா 25 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. சும்மா உங்களுக்கு 25 எடுக்கலாம். கஷ்டப்படவே தேவையில்ல. இந்த சார்ட்டுகளை நீங்க கணக்கா பார்த்து செய்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒட்டோவா 25 மார்க்ஸ் எடுத்துக்க கொள்ளலாம். மத்த கணக்குகளை விட இந்த 50% எல்லாம் செய்யறதை விட உங்களுக்கு இது ஈஸியான பாடம். சரியா? இப்ப நான் உங்களுக்கு 2017 பேப்பரை நான் போடுறேன். அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு வேர்ட் தானே கன்வெர்ட் ஆகியிருக்கு. சரியா? இதுதான் 2017க்கான பேப்பர். இப்ப இந்த 2017 பேப்பர் உங்களுக்கு என்ன கேட்டிருக்குது? Find the seasonal index value using the moving average. இப்போ உங்களுக்கு seasonal index value காண தெரியும் தானே? சொல்லி இங்க இந்த நம்பர் இங்க பிள்ளையா போட்டிருக்காங்க. இது 1 2 3 4 5 6 அப்படியே வரணும். அது இல்லாம இங்க இயர் 2013 2014 2015 2016 கூடிய ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இருந்து 4 குவார்டர் கூடிய சேல்ஸ் தகவல் இங்க கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின்லயும் சென்ட்ரல் மூவிங் அவரேஜ் பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சோ இது செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா நீங்க இது ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு கொள்றீங்களா? இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் அடிக்க இருங்க வரேன். உங்களுக்கு இப்ப எக்ஸல் ஷேர் ஆகி இருக்கா? எக்ஸல் ஷேர் ஆகி இருக்கா? ஓகே. ஓகே, 2017 பேப்பருக்கான கொஸ்டின் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கு. நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு 2014 14 15 16 தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த தகவல் அதாவது குவார்டர் ஒரு வருஷத்துல 4 குவார்டர் இருக்கு. அந்த 4 குவார்டர்லயும் நடந்த சேல்ஸுக்குரிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் டைம் பீரியட் அப்படியே போடுறேன், குவார்டர் நம்பர் அப்படியே எழுதுறேன். அதுக்கு நான் 1ல இருந்து அப்படியே என்ன நம்பர் 1ல இருந்து எத்தனை வரைக்கும் கொடுத்துருக்கு. இதுலயும் 16 தான் வரணும். 16 தானே? 16 தான் வரும். சரியா? அந்த தகவல் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நான் நம்பர் பண்ணி எழுதுறேன். அப்புறம் உங்களுக்கு பை சொல்றது சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சேல்ஸ் நான் அப்படியே போடுறேன். சென்ட்ரல் மூவிங் ஆவரேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ அந்த கொடுத்துருக்க நம்பர் அப்படியே நான் இங்க போடுறேன். இப்ப எனக்கு இந்த எக்ஸ்ட்ராவா நான் இதுல எட் பண்ண வேண்டி இருந்த 2 காலம் என்னது? ஒண்ணு இந்த பீரியடுக்கு நம்பர் போட்டுக்கிட்டே வரணும். அதுதான் நாங்க எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து இன்னொரு காலம் என்னென்ன ஆட் பண்ணணும்? சிஎம்ஏ சொல்றது எப்படி காண்றது? இந்த சேல்ஸ் நான் பிரிக்கிறேன் வந்து சென்ட்ரல் மூவிங் ஆவரேஜால. இங்க எல்லாம் பிரிச்சு போட போவீங்களா? இல்ல. ரீசன் என்ன? இங்க தகவல் இல்லத்தானே உங்களுக்கு. அப்ப அந்த எந்த வேலையும் செய்யாதீங்க. இங்க 2 கொடுத்திருக்கிறதுகளுக்கு மட்டும் செய்தீங்கன்னா சரி. அப்ப 95 நான் 103.75 பிரிச்சா எனக்கு இந்த ஆன்சர் வரும். அதை நான் கொஞ்சம் மட்டன் தட்டி நான் இங்க போட்டிருக்கிறேன். ஓகேயா? அப்படியே மட்டன் தட்டி ஒவ்வொன்றுக்கும் நான் இங்க ஆன்சர் போட்டுக்கிட்டே வந்துடுறேன். நீங்க கால்குலேட் பண்ற நேரம்
ஆன்சர் இந்த குளத்தையும் எட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இதுல விட்டாலுமே வந்து இது ஓகே. இதுல வந்து நீங்க இதுல பிள்ளை விட்டாலுமே அவ்வளவு பெருசா அந்த மட்டம் தட்டு விஷயங்களை பார்க்க போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆக்களுக்கு ஒரு சின்ன தசம காலங்கள் தான் டிஃபரெண்ட் ஆகும். நீங்க கணக்கா செய்றீங்களா, உங்களுக்கு இந்த கணக்கா விளங்கி இருக்கான்றதான் அவங்க பாப்பாங்க. சரியா? செய்துட்டு அடுத்தது நான் இங்க என்ன செய்யறேன், இந்த மாதிரி ஒரு சார்ட் போடணும். சமரி சார்ட் ஒண்ணு போடணும். இந்த சமரி சார்ட் எனக்கு 2013ல இருந்து 16 வருஷம் ஒவ்வொரு வருஷம் குவார்ட்டருக்கான 4 சேல்ஸ் தகவல் தான் எனக்கு கொடுத்துருந்துச்சு. சோ அந்த சேல்ஸ் Q1, Q2, Q3, Q4 சொல்லி போட்டுக்கொள்றேன். இந்த கண்டுபிடிச்ச இந்த CMA இருக்கு தானே, எந்த குவார்ட்டருக்குரிய ஆன்சரோ அந்த குவார்ட்டர்ல நான் கொண்டு போய் போடுறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த 0.92 சொல்றது வந்து எதுக்குரியது, 2013 3வது குவார்ட்டருக்குரியது. இப்ப 0.80 சொல்றது எதுக்குரியது, எதுக்குரியது 2013 4வது குவார்ட்டருக்குரியது. இந்த சமரி சார்ட்டை நான் ஃபில் பண்றது எதை வச்சு, இந்த CMA ஆன்சரை வச்சு. இந்த CMAல வந்த ஆன்சரை எந்த குவார்ட்டருக்குரிய ஆன்சரோ, எந்த வருஷத்துல எந்த குவார்ட்டருக்குரிய ஆன்சரோ அந்த குவார்ட்டருக்கு கீழே நான் எழுதுறேன். எழுதுனதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன், மீன் கண்டுபிடிக்கணும். மீன் சொன்னது என்னது, கொடுத்திருக்க தகவல்களை கூட்டி கொடுத்திருக்க தகவலோட எண்ணிக்கையால பிரிக்கிறோம். எக்ஸாம்பிள் என்னது, இப்ப 3 தகவல் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த 3 தகவலோட எண்ணிக்கையை கூட்டி 3ஆல பிரிக்கிறேன். 4 தகவல் கொடுத்திருந்தேன், என்னது 4 தகவலை கூட்டி 4ஆல பிரிக்கிறேன். மீன் சொல்றது அதுதான். இப்ப இதுல உங்களுக்கு எப்பயுமே 3 தகவல் தான் வரும். சோ இந்த 3ஐயும் கூட்டி 3ஆல பிரிக்கிறேன். பிரிச்சா எனக்கு இந்த ஆன்சர் வரும். மீன் எப்பயுமே வந்து குறைஞ்சது 3 தானத்துக்காவது போடுங்க. அப்பதான் எனக்கு உண்டு 4 விட கூட 4 விட குறைன்றதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? இப்ப நீங்க செய்றீங்கன்னு சொன்னா மீன் பாருங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல மீன் வந்து 1.057 வரும். செகண்ட் குவார்ட்டருக்கு பாத்தீங்கன்னா 1.223 சொல்லி வரும். தேர்ட் குவார்ட்டருக்கு பாத்தீங்கன்னா 0.922 சொல்லி வரும். ஃபோர்த் குவார்ட்டருக்கு பாத்தீங்கன்னா 0.797 சொல்லி வரும். இது அப்படியே நான் இங்க கூட்டி நான் இங்க போடுறேன். ஒன்று இது 4 விட கூடயா வரும், இல்லாட்டி 4 விட குறைவா. இன்கேஸ் உங்களுக்கு இங்க 4 வந்துருச்சு அப்படியா இருந்தா நீங்க குழம்பு தேவையில்ல. இந்த அட்ஜஸ்டிங் ஃபேக்டர் தேவை. அட்ஜஸ்டிங் ஃபேக்டர்னு சொல்றது என்னங்க, இங்க ஒண்ணு சீசனல் இண்டெக்ஸ் கண்டுக்கிட்டு போனீங்கன்னா சரி. ஐயோ எனக்கு இங்க 4 வந்துருச்சு, இதுக்காக நான் என்ன செய்யறது, எனக்கு தெரியலையா அப்படின்ற ஒரு குழம்பு தேவையில்லை. இங்க ஒண்ணுன்னு சொல்லி போட்டு நீங்க செய்தாலும் உண்டு, இல்லாட்டி இந்த அட்ஜஸ்டிங் ஃபேக்டர் போடாம விட்டாலும் உண்டு. கிளியரா? எப்பவுமே வந்து நாங்க 3 தானே போட சொன்னதுக்கான ரீசன் ஒண்ணு அது குறைவா காட்டுறதுக்கு, இல்லாட்டி கூடையா காட்டுறதுக்கு. அது யாருக்கும் டவுட் இல்ல தானே? சரியா? செய்தீங்கன்னு சொன்னா இப்ப மீனை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 3.998 சொல்லி ஆன்சர் வரும். அப்ப எனக்கு இப்ப அடுத்தது நான் என்னது, அட்ஜஸ்டிங் ஃபேக்டர் காணணும். அட்ஜஸ்டிங் ஃபேக்டர் எப்படி காணுமே, நான் 4 நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னது 4, பட் எனக்கு வந்திருக்கிறது என்னது 3.0998. சோ நான் என்ன செய்யறேன், 4 பிரிக்கிறேன், 3.0998ஆல பிரிக்கிறேன். பிரிச்சேன்னு சொன்னா நான் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு போட வேண்டிய ஃபேக்டர் எவ்வளவு, 1.0005ன்னு சொல்லி வரும். அந்த ஆன்சரை நான் இந்த 4 குவார்ட்டருக்கும் போடுறேன். போட்டுட்டு இந்த மீனை இந்த அட்ஜஸ்டிங் ஃபேக்டரால பெருக்கி இங்க நான் போடுறேன். இந்த மீனை இந்த அட்ஜஸ்டிங் ஃபேக்டரால பெருக்கி இங்க போடுறேன். அதாவது 0.922 நான் பெருக்கிறேன் 1.0005ஆல பெருக்கினா எனக்கு இங்க ஆன்சர் என்ன வருது, 0.9221 வரும். இப்படி வந்ததுக்கு பிறகு இந்த ஆன்சரை நீங்க இங்க கூட்டி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இங்க ஆன்சர் எவ்வளவு, 4ன்னு சொல்லி வரும். நீங்க பாத்தீங்கன்னா 4.0003 நீங்க வந்திருக்கு, இங்க 4 வரலேன்றத இது பண்ணாதீங்க. இப்ப 0.003 இலக்கத்துக்கும் இது வந்திருக்கு, கிட்டத்தட்ட வரும். சரியா? செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி ஆன்சர் வரும். இதுதான் சீசனல் இண்டெக்ஸ காட்டுறது. இப்ப அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்டிருந்துச்சு, உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன செய்திருக்காங்க, ட்ரெண்ட் லைனை கொடுத்திருந்தாங்க 105.98 04ன்னு சொல்லி உங்களுக்கு இங்க ட்ரெண்ட் லைனை வந்து என்ன செய்திருக்காங்க, கொடுத்திருந்தாங்க. 2016 பேப்பர்ல கொடுத்திருக்கல. சோ எனக்கு இதை கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்துச்சு. இதுல உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, 2011ல எக்ஸ்பெக்ட் பண்ற சேல்ஸ் எவ்வளவா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நாங்க என்ன செய்யணும், 2011 அது 4 குவார்ட்டரையும் போடுறேன். பீரியட் இங்க எனக்கு 16ல முடிஞ்சிருக்கு. அப்ப நான் 2011ல அடுத்த குவார்ட்டர்ல நான் என்ன மென்ஷன் 17, 18, 19. இன்கேஸ் 2 வருஷம் இயருக்கு காண சொல்றாங்க. சொல்றாங்க. இங்க பீரியட்ல
என்ன வரும்? 21. 21ன்னு சொல்லி வரும். சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல 2011ல 4 கேட்டிருக்காங்க. சோ அந்த நான் பீரியட போட்டுட்டு இந்த சேல்ஸ் இண்டெக்ஸ் உங்களுக்கு இதுல குடுத்திருக்காங்க. த்ரெட் லைன் உங்களுக்கு இதுல குடுத்திருக்காங்க. முத கேள்வியில குடுத்திருக்கல. அப்ப இது குடுத்திருக்கனால இந்த டீக்கு பதிலா நான் என்ன செய்றேன்? இந்த 17 என்று சொல்றத போட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைனை காட்டுறேன். செகண்ட் ட்ரெண்ட் லைனுக்கு என்ன செய்றேன்? 18ன்னு சொல்லி காட்டுறேன். இங்க 19, இங்க 20. இந்த சமன்பாட்டுல இந்த டீன்னு சொல்ற இடத்துல இந்த பீரியடுக்குரிய நம்பரை போட்டு நான் இங்க காண்றேன். கண்டுட்டு சீசனல் இண்டெக்ஸ் நீங்க ஆரம்பத்திலே கண்டு வச்சிருக்கீங்க தானே? ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு உங்களுக்கு சீசனல் இண்டெக்ஸ் எவ்வளவு வந்து 1.057. அடுத்தது 1.224. அடுத்தது 0.922. அடுத்தது 0.797. இப்படி நான் சீசனல் இண்டெக்ஸ போட்டு இந்த ட்ரெண்ட சீசனல் இண்டெக்ஸால பெருக்கி சேல்ஸ் நான் இங்க காண்றேன். ஓகேயா? அப்ப நாங்க இப்ப 2016 17 பாத்துட்டோம். அடுத்தது 18. சரி 2018. இப்ப 2018லயும் பாருங்க, 2018லயும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்குது? பீரியட்ஸ் கொடுத்திருக்காங்க. பீரியட் இங்க போட்டு சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, இல்லாட்டி அது 1 2 4 3 சொல்லி இங்க மென்ஷன் பண்ணுங்க. இங்க இயர் கொடுத்திருக்காங்க, குவார்டர் கொடுத்திருக்காங்க, சேல்ஸ் கொடுத்திருக்காங்க, சென்ட்ரல் மூவிங் ஆவரேஜ் இந்த கணக்குலயும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு கேட்டிருக்கிறது என்னது? ஃபைண்ட் தி சீசனல் இண்டெக்ஸ் வேல்யூ யூசிங் தி மூவிங் ஆவரேஜ். சீசனல் இண்டெக்ஸ் காணலாமா? காணலாம் தானே? இப்ப சேம் क्वेश्चन தானே? if the trend lining equation உங்களுக்கு இதுல என்னது trend line equation உங்களுக்கு கண்டு கொடுத்திருக்காங்க. சோ ஃபோக்கஸ் பண்ண சொல்றாங்க. trend line லைனை காண்றதுக்கான ரீசன் உங்களோட அடுத்த, அதாவது அவங்க ஃபோக்கஸ் பண்ணி வருஷது, அதாவது இதுல இதுக்கு வர அடுத்த வருஷத்து ஃபியூச்சர்ல இருக்கிற ஒரு சேல்ஸ் கண்டுபிடிக்கிறது 2018 காண சொல்லியிருக்காங்க. சோ இதை கண்டிங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்ப எக்ஸல் விளங்குதா? எக்ஸல் விளங்குதா? இல்லக்கா கொஸ்டின் பேப்பர் தான் இருக்குது. வேர்ட் தானே விளங்குது? இப்ப எக்ஸல் விளங்குது தானே? ஓகே, இதுதான் 2018க்குரிய ஆன்சர். 2018க்குரிய ஆன்சர் பாத்தீங்கன்னா அதுவும் சேம். நான் இந்த தகவல் அப்படியே போடுறேன். குவார்டர் நம்பர் போட்டிருக்கேன். அந்த குவார்டர் நம்பருக்கு நான் 1 2 4 3 அப்படியே இலக்கம் பண்ணிக்கிட்டு வரேன். வை சொல்றது சேல்ஸ், சென்டர் மூவிங் ஆவரேஜ் இந்த கணக்குல கொடுத்திருக்காங்க, நான் அப்படியே போடுறேன். இந்த சிஎம்ஏ சொல்றது என்னது? வைல இருந்து நான் சேல்ஸை பிரிச்சு காட்டுறேன். செய்தா எனக்கு இந்த ஆன்சர் வரும். வந்ததுக்கு பிறகு இங்க என்ன செய்யறேன்? அடுத்த ஸ்டெப்ஸா நான் சீசனல் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். சீசனல் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க நான் என்ன செய்யறேன்? இது சம்மரி சார்ட் போடுறேன். இந்த சம்மரி சார்ட்ல நான் கண்டுபிடிச்சேன் இந்த சிஎம்ஏ நம்பர் அதுக்குரிய கோட்டார்கள்ல போடுறேன். மீன் அந்த 3ஐயும் கூட்டி 3ஆல பிரிச்சு நான் இந்த மீனை காண்றேன். அட்ஜஸ்டிங் ஃபேக்டர் நான் எப்படி காண்றேன்? எனக்கு 4 வரணும். 4 வரதுக்கான ரீசன் என்ன? இங்க 4 கோட்டர். சோ எனக்கு 4 தான் மீன் வரணும். ஆனா எனக்கு கூடையும் வரலாம், குறையும் வரலாம். அப்ப அதனால நான் என்ன செய்யறேன்? அந்த 4 பிரிக்கிறேன். இந்த 3 தசம் என்ன மீன் வருதோ அந்த மீன் இலக்கத்தால நான் பிரிக்கிறேன். பிரிச்சு எனக்கு அட்ஜஸ்டிங் ஃபேக்டர் நான் இங்க கண்டுபிடிச்சு போடுறேன். அப்படியே அந்த ஒரே அட்ஜஸ்டிங் ஃபேக்டர் தான் வரும். அந்த ஃபேக்டர் நான் அப்படியே போடுறேன். அப்புறம் சீசனல் இண்டெக்ஸ் காண நான் இந்த மீனை பெருக்கிறேன் வந்து அட்ஜஸ்டிங் ஃபேக்டரால. பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு ஆன்சர் வரும். என்ன சரியா 4 வந்திருக்கு. இதுவே 4.00003 வந்து முத கேள்வி அப்படித்தானே வந்துச்சு. எனக்கு கூட்டினா அப்படி வந்துச்சு, அது இஷ்யூ கிடையாது. ஓகேயா? 4ன்னு சொல்லி போட்டு நான் சீசனல் இண்டெக்ஸை காண்றேன். எனக்கு இதுலயே என்ன செய்திருக்காங்க? ட்ரெண்ட் லைன் கொடுத்திருந்தாங்க. சோ ட்ரெண்ட் லைன் காண்றதுக்கு நான் பீரியட் 17 18 நான் மென்ஷன் பண்றேன். ட்ரெண்ட் லைனை இந்த சமன்பாட்டுல போட்டு நான் காண்றேன். சீசனல் இண்டெக்ஸை போடுறேன். அந்த ட்ரெண்ட் லைனை சீசனல் இண்டெக்ஸால பிரிக்கி சேல்ஸை நான் காண்றேன். ஓகேயா? அக்கா அந்த பீரியட் இருக்கா சொல்லுங்க. 2017ல உங்களுக்கு கேட்டிருக்க கேள்வி. ஹலோ, இந்த பீரியட் இந்த 17 18 கண்டுபிடிச்சதா?
ஓ அது அது இருக்கா 17 சொல்லுங்க. 17 18 கண்டுபிடிச்சது எப்படின்னா உங்களுக்கு இங்க பாருங்க 16 தகவல் தானே கொடுத்துருக்கு. நான் என்ன செய்திருக்கேன் இங்க பீரியட் சொல்றது வந்து இங்க 1ல இருந்து 2 3 அப்படியே போட்டுக்கிட்டு போக சொன்னேன். 1 2 3 4 5 6 சொல்லி போட்டுக்கிட்டே வந்தீங்க தானே. இப்ப எனக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க 2018ல ஃபர்ஸ்ட் குவார்டர்ல எவ்வளவு ஃபோர்காஸ்டிங்கா இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப எனக்கு பாஸ் தகவல்ங்கிற 2017 வரைக்கும் இருக்கு. அப்ப அடுத்த வருஷம் என்னது எனக்கு 2018 தானே. அப்ப 2018ல ஃபர்ஸ்ட் குவார்டர் நான் என்ன நீங்க மென்ஷன் பண்ணுவேன். இது 2017ல ஃபோர்த் குவார்டர் வந்து எனக்கு 16 இருந்தா 2018ல ஃபர்ஸ்ட் குவார்டர் எனக்கு என்னது அடுத்த நம்பர் என்னது 17 தானே. இங்க எனக்கு அடுத்த நம்பர் என்ன வரும் 2018. இது எனக்கு பாஸ் தகவல் கொடுத்து இல்ல. எனக்கு இதைத்தான் உங்க ஃபோர்காஸ்டிங்கா கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப குவார்டர் 1. இப்ப இங்க நான் அடுத்த நம்பர் என்ன போடுவேன் 17. அந்த அந்த நம்பர் தான் நீங்க மென்ஷன் பண்ணி போடுவீங்க அப்படினா. அப்ப குவார்டர் 2 என்ன போடுவேன் 17 17. 17. அப்ப அடுத்தது குவார்டர் 2க்கு 18. 18. அடுத்தது ஓகே ஓகே. அத போடுறோம். இந்த சமன்பாட்டுல என்ன செய்யறோம் இந்த பீரியட் சொல்றது இங்க நான் கண்டுபிடிக்கணும். அதுல இந்த 17 18 ஃபர்ஸ்ட் வந்து 17 தானே. அந்த 17 போட்டு நான் இங்க ஆன்சர் எடுக்கிறேன் தின் லைன். அடுத்தது 18 போட்டு இங்க நான் ஆன்சர் எடுக்கிறேன். 19 போட்டு இங்க ஆன்சர் எடுக்கிறேன். 20 போட்டு நான் இங்க ஆன்சர் இந்த சமன்பாட்டுல. சரியா? சீசனல் இண்டெக்ஸ் நீங்க இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க தானே. அந்த சீசனல் இண்டெக்ஸ் அப்படியே போடுறீங்க. இந்த ட்ரெண்ட் லைன்ல சீசனல் இண்டெக்ஸ் அனுப்பியிருக்கீங்க. இங்க சேல்ஸ் நீங்க காண்றீங்க. ஓகேயா? இதுதான் 2018. அப்ப 2016 17 18 சேம் கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அடுத்தது பாப்போம். அடுத்தது என்ன 2020 தானே. சரியா? அடுத்தது இந்த 2020 பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாருங்க. ஓகே. இந்த 2020 பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இங்க என்ன செய்திருக்காங்க மத்த கொஸ்டின்கள்ல சிஎம்ஏ வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் என்ன. ஆனா இங்க என்ன செய்திருக்காங்க உங்களுக்கு கண்டுபிடிச்சே கொடுத்திருக்காங்க. மத்ததுகள்ல நீங்க கண்டுபிடிச்சீங்க தானே. உங்களுக்கு கொஸ்டின் வந்து இங்க கண்டுபிடிச்சு இங்க சார்ட் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் தி சீசனல் இண்டெக்ஸ். உங்களுக்கு இத கண்டுபிடிக்கிற வேலையை வைக்காம அவங்களே கண்டுபிடிச்சு கொடுத்து உங்களுக்கு சீசனல் இண்டெக்ஸ் காண சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப கண்டிங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் பாருங்க. உங்களுக்கு 2020 இதாகி இருக்கு தானே. இப்ப நான் வளமையா இந்த சிஎம்ஏ வந்து நான் கண்டுபிடிச்சேன். பட் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு இதை கண்டுபிடிச்சே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. இந்த சமன்பாடு இந்த அப்படியே இந்த சார்ட்டை இங்க அடிச்சிருக்கிறேன். என்ன இங்க எக்ஸ் கோடுக்கு 1 2 3 4 5ன்னு சொல்லி மட்டும் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வி சீசனல் இண்டெக்ஸை காண சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாருங்க 8 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. சீசனல் இண்டெக்ஸ் இப்ப நீங்க எப்படி காணுவீங்க. இந்த உங்களுக்கு இங்க கொடுத்திருக்காங்கன்னு தானே தகவல். 2016 17 18 19 போடுறேன். எனக்கு இது நான் மத்த கொஸ்டின்கள் நான் கண்டுபிடிச்சேன். பட் உங்களுக்கு இந்த 2020 பேப்பர்ல உங்களுக்கு கண்டுபிடிச்சே கொடுத்திருக்காங்க. சோ அந்த இப்ப பாருங்க 2017ல செகண்ட் குவார்டர்ல எனக்கு சிஎம்ஏ எவ்வளவு 1.15. 2017ல செகண்ட் குவார்டர் 1.15 தகவலை நான் அப்படியே இங்க நான் அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணிட்டு வலிமையான வேலை தான் மீனை நான் கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் எட்ஜஸ்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன். சீசனல் இண்டெக்ஸை காண்றேன். இதுக்கு 8 மார்க்ஸ் கேட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல. உங்களுக்கு டைரக்டா என்ன சிஎம்ஏ கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அதனால நீங்க பேப்பர் எடுத்தோன்னா முதல்ல சார்ட்ல பாருங்க. சார்ட்ல என்னென்ன விஷயம் என்னென்ன ஆகுது நான் என்னென்ன விஷயத்த கண்டுபிடிக்கணும்ன்றத கண்டுபிடிச்சுக்கோ. எனக்கு வருஷம் வேணும்
குவார்டர் போடணும். அப்புறம் நான் 1ல இருந்து நம்பர் அப்படியே போட்டுக்கிட்டு வரணும். சேல்ஸை நான் எழுதணும். அதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும், எனக்கு சிஎம்ஏ வேணும். இந்த தகவல் உங்களுக்கு பேப்பர்ல கொடுத்துருக்கான்னு பாருங்க. அப்படி கொடுத்துருக்கலாட்டி நீங்க எழுதுங்க. ஓகே. இப்ப இந்த 2020 பேப்பரை பொறுத்தவரையில உங்களுக்கு என்ன செய்திருக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக்கி அந்த சிஎம்ஏ நீங்க காண வேண்டியதே தேவையில்லை. உங்களுக்கு இங்க கண்டே கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க இந்த சார்ட் அப்படியே அடிச்சுட்டு இந்த கீழே இந்த பாக்ஸ் சம்மரியை மட்டும் நீங்க அடிச்சு காட்டினீங்கன்னா போதும். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க சொல்லுங்க. இந்த அட்ஜஸ்டிங் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் விளங்கப்படுத்த முடியுமா? இந்த அட்ஜஸ்டிங் ஃபேக்டர் சொல்றது வந்து இப்ப நீங்க இந்த மீன் காண்றீங்க தானே. இப்ப மீன் வந்து நீங்க எப்பவுமே என்ன செய்யுங்கன்னா 3 தானத்துக்கு எடுங்க. இப்ப நீங்க இதை கூட்டுங்க சரியா. இந்த 3ஐயும் நான் கூட்டுறேன். 3ஐயும் கூட்டி நான் என்ன செய்யறேன், 3ஆல பிரிக்கிறேன். இப்ப அந்த 3ஐயும் கூட்டி எனக்கு 3ஆல பிரிச்சு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. என்ன ஆன்சர் வருது? 0.886666 அப்படியே போகுதா? அதை நான் என்ன செய்திருக்கீங்கன்னா 0.88 3 தானத்துக்கு எடுக்க சொன்னேன். 0.87ன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதே மாதிரி தான் இதுவும் இது 3ஐயும் கூட்டுங்க 3ஆல பிரிங்க. இது 3ஐயும் கூட்டுங்க 3ஆல பிரிங்க. இது 3ஐயும் கூட்டுங்க 3ஆல பிரிங்க. பிரிச்சுட்டு இது அவ்வளத்தையும் கூட்டுங்க. கூட்டித்தான் நான் இங்க போட்டுருக்கேன் 3.987. இங்க நான் இங்க 3 தானம் எடுக்க சொன்னதுக்கான காரணம், தசத்துக்கு பின்னுக்கு 3 தானம் எடுக்க சொன்னதுக்கான காரணம். இப்ப சும்மா சொல்லுங்களேன் 4.01 அது நான் 4ஆவும் எடுக்கலாம் தானே. பட்டம் தட்டுற அது 4ஆவும் எடுக்கலாம் தானே. அப்ப இங்க பாருங்க இதுவே 3 இங்க 0 வந்திருந்தா, சும்மா சொல்றேன் இங்க 0 வந்திருந்தா 3.1087ன்னு வந்திருந்தா எனக்கு கிட்டத்தட்ட 4ன்னு சொல்ல முடியாது தானே. அதனாலதான் இந்த 3 பெருமதியை நான் எடுக்க சொல்றேன். இப்ப உங்களுக்கு இது 4 விட கூடையும் வரலாம், 4 விட குறைவாகவும் வரலாம். அப்ப 3.987 தான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கு. இப்ப மீனை நான் இங்க கண்டுபிடிச்சிட்டு தானே. மீனை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அடுத்தது நான் என்னத்தை காண்றேன், சீசனல் இண்டெக்ஸ் காணணும். சீசனல் இண்டெக்ஸ் காண்றதுக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் எனக்கு 4 வரணும். ரீசன் என்ன, எனக்கு 4 குவார்டர் தகவல் மீன் எனக்கு 4 வரணும். பட் எனக்கு இங்க 3.987ன்னு சொல்லி வந்திருக்கு. நான் என்ன செய்யணும்னு சொன்னா 4 பிரிக்கிறேன் 3.987ஆல பிரிச்சா பாருங்க உங்களுக்கு ஆன்சர் வரும் 1.033ன்னு ஆன்சர் வரும். அதுதான் நான் இப்ப இது எனக்கு இந்த சீசனல் இண்டெக்ஸ் சொல்றது, அதை நான் 4 ஆக்க போறேன். இந்த பெருமதிய நான் 4 ஆக்கணும். அதுக்கு நான் எந்த ஃபேக்டர், அதாவது எந்த நம்பரை போட்டா எனக்கு 4 ஆக்கலான்றதுதான் இந்த 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 அட்ஜஸ்டிங் ஃபேக்டர் சொல்றது. சோ எனக்கு இப்ப இந்த 0.887ன்னு சொல்றத வந்து எனக்கு 4 ஆக்க பெருக்க வேண்டிய நம்பர் 1.003. சோ நான் அதைத்தான் நான் இங்க கண்டுபிடிச்சேன். அதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன், 4 பிரிக்கிறேன் இந்த மீன் டோட்டல கூட்டி பிரிச்சா எனக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு. அந்த ஆன்சர் அப்படியே நான் இங்க எழுதுறேன். எழுதி இந்த மீனை அட்ஜஸ்டிங் ஃபேக்டர்ல பெருக்கி சீசனல் இண்டெக்ஸ காட்டுறேன். ஓகேயா? ஓகேயா? அக்கா புரியுது இல்லக்கா, இன்னொரு தரம். உங்களுக்கு எது புரியுது இல்லைன்னு சொல்லுங்களேன். இப்போ இந்த 4 வந்துட்டு என்ன பாட்டு புரியுது? 3.98ஆல பிரிக்கிறோம். ஓ பிரிச்சா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? பிரிங்க. பிரிச்சா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் 4 பிரிக்கிறீங்க 1.003. இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன், இங்க அட்ஜஸ்டிங் ஃபேக்டர்னு சொல்லுங்க, என்ன நம்பர் போட்டிருக்கிறேன்? 1.003. நான் இங்க அப்படியே போட்டிருக்கேன். சரியா? இது அத்தனை நம்பர். இப்ப இது மீனிங் என்னன்னா எனக்கு 4 ஆக்கணும். இங்க இந்த மீன் நம்பர் வந்துச்சு தானே, இது நான் கூட்டுனா எனக்கு இங்க 4ன்றது வரணும். சரியா? எனக்கு இந்த 4ன்னு இங்க வந்துச்சா இல்ல. சோ அதனால எந்த நம்பரை போட்டா எனக்கு இங்க 4ன்ற வரும்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டிதான் எனக்கு சீசனல் இண்டெக்ஸ் 4 தானே, அந்த 4 இந்த மீண்டும் நம்பரால பிரிக்கிறேன். அதுதான் இதுல பொருள். சரியா? இப்ப நீங்க உங்களுக்கு விளங்கலாட்டி நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த 4 என்ன செய்யறேன், பிரிக்கிறேன் வந்து இந்த மீன் நம்பரால. சரியா? மீன் நம்பரால பிரிச்சு எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 1.003ன்ற ஆன்சர் வந்துச்சு தானே. அந்த நம்பரை நான் இப்படியே இங்க எழுதி இருக்கிறேன்.
4 குவார்ட்டருக்கும் நான் எழுதியிருக்கேன். அட்ஜஸ்டிங் ஃபேக்டர் ஹெடிங் போட்டு இங்க 4 குவார்ட்டருக்கும் நான் எழுதியிருக்கிறேன். எழுதினதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மீனையும் இந்த அட்ஜஸ்டிங் ஃபேக்டரையும் பெருக்குனீங்கன்னா, உங்களுக்கு இங்க இந்த ஆன்சர் வரும். இப்ப இந்த குவார்ட்டர் நம்பர் 1 இருக்கு தானே? இந்த குவார்ட்டர் நம்பர் 1ல எனக்கு மீன் எவ்வளவு வந்துச்சு? 0.887. அத நான் பெருக்குறேன் 1.003. பெருக்குனா பாருங்க உங்களுக்கு ஆன்சர் 0.89ன்னு சொல்லி ஆன்சர் வரும். பெருக்கி பாருங்க உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்துச்சான்னு. ஆன்சர் வந்துச்சா? ஓமாக்கா. அப்ப அது 1.087 நான் பெருக்கி இங்க போட்டிருக்கேன். அப்ப இங்க ஆன்சர் அந்த ஆன்சர் வந்துச்சு. இப்ப இது அத்தனையும் நீங்க எனக்கு கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன ஆன்சர் வரும்? 4 ஆன்சர் வரும். இன் கேஸ் இங்க 4.003 இல்லாட்டோ 0.2 அப்படித்தான் வருது, நான் செஞ்சது பிழையோன்னு எல்லாம் குழம்பிக்கிட்டு இருக்காதீங்க. இங்க இந்த 2 தானத்துக்கு நான் 0.0 வந்துச்சுன்னா சரின்னு விடுங்க. ஓகேயா? இப்ப இன்கேஸ் உங்களுக்கு இங்க 4 வந்துச்சுன்னா, இல்ல நான் மீன் பண்ணி எனக்கு எடுத்தீங்க 4 தான் வந்துச்சுனாலும் குழம்பாதீங்க. இங்க 4 வந்துச்சுன்னா நீங்க என்ன போடுங்க, ஒண்ணு இந்த அட்ஜஸ்டிங் ஃபேக்டர் இங்க 1ன்னு போட்டு இங்க சீசனல் இண்டெக்ஸ பெருக்கி போடுங்க. இன்கேஸ் இல்ல எனக்கு அது விளங்கலாட்டி இந்த மீனையே சீசனல் இண்டெக்ஸ எடுத்துட்டு விடுங்க. அப்படி வராது வந்துச்சுன்னா ஓகேயா? ஓகேயா? கிளியரா? ஓமாக்கா. சரி, ஓகே. சரியா? அடுத்தது என்னது? ட்ரெண்ட் லைன் காண சொல்லியிருக்கு. சேம் மெத்தட்ல அவங்க உங்களுக்கு இத குடுத்திருக்காங்க. அது நீங்க போட்டு கண்டீங்கன்னா சரி. ஓகேயா? 2022 பேப்பர பார்ப்போம். இப்ப இந்த 2022 பேப்பர பார்த்தீங்கன்னா, இதுதான் 2022 பேப்பர். சரியா? இப்ப இந்த 2022ல பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆ 2022 பார்க்க முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் செய்றேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு இந்த கொஸ்டின் விளங்குது தானே? அந்த பேப்பர் பார்க்க முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் கணக்க பார்ப்போம். உங்களுக்கு வேர்ட் விளங்குது தானே? சரி, எக்ஸாம்பிள் கொஸ்டின் ஒண்ணு விளங்குது தானே உங்களுக்கு? உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் விளங்குது தானே? சரி, நான் இதுலயே விளங்கப்படுத்துறேன்.
இப்ப இந்த இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டினை பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இன்கேஸ் உங்களுக்கு இந்த தகவல் மட்டும்தான் தராங்க. அதாவது டைம் பீரியட், குவார்ட்டர் நம்பர், y, அதாவது சேல்ஸ், இவ்வளவு தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? உங்களுக்கு பேப்பர்ல கொடுத்திருக்காங்க. இப்ப உங்களுக்கு மற்ற கொஸ்டின்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, சென்ட்ரல் மூவிங் எவரேஜ் என்ன செஞ்சாங்க, தந்திருந்தாங்க. இதுவே உங்களுக்கு சென்ட்ரல் மூவிங் எவரேஜ் தந்து இல்லாட்டி இந்த தகவல் மட்டும்தான் கொடுத்திருந்தாங்களா இருந்தா என்ன செய்யணும்னு சொன்னா, சென்ட்ரல் மூவிங் எவரேஜ் எப்படி காண்றதுன்னு சொன்னா, முதலாவது பாருங்க, இப்ப இங்க நான் ஒரு 4 குவார்டர் தானே இருக்கு. 2008ல 4 குவார்டர் இருக்கு. குவார்டர் 1, குவார்டர் 2, குவார்டர் 3, குவார்டர் 4 சொல்லி 4 குவார்டர் இருக்கு. இப்ப இந்த 4 குவார்டர் இதுதான் 20, 30, 39, 60. என்ன செய்யணும்னு சொன்னா, முதலாவது இந்த 4 குவார்டர் இருக்கு தானே, இந்த 4 குவார்டர், அதாவது இந்த 4 குவார்டர் இருக்கு, இந்த 4 குவார்டரையும் கூட்டி 4ஆல பிரிக்கணும். முதலாவது என்ன செய்யணும், இந்த 4 குவார்டரையும் கூட்டி 4ஆல பிரிக்கணும். சென்ட்ரல் மூவிங் எவரேஜ் உங்களுக்கு கொடுத்து இல்லாம இருந்தா என்ன செய்யணும்னா, இந்த சேல்ஸ் முதல் 4 இருக்கு தானே, இந்த 4ஐயும் கூட்டி 4ஆல பிரிக்கணும். 4ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். எனக்கு சொல்லுங்க பாப்போம். 20, 30, 39, 60 இந்த 4ஐயும் கூட்டி பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? கூட்டி பிரிச்சா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 37.25. 37.25 சொல்லி உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். சரியா? அந்த ஆன்சரை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த 4 நம்பரையும் கூட்டித்தானே நான் 4ஆல பிரிச்சு போட்டேன். அப்ப இதுக்கும் இந்த 2 நம்பர், அதாவது இது ரெண்டையும் சரியா டிவைட் பண்ணி வர இந்த இதுல போடுங்க. முதலாவது நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, பேப்பர்ல எழுதுற நேரத்துல 2008 நீங்க போடுறீங்க தானே, போடுற அந்த அந்த குளமடிக்கிறீங்க ஃபுல்லா தகவலை நீங்க பேஸ்ட் பண்ற நேரத்துல ஒரு லைன் விட்டு விட்டு செய்யுங்க. இன்கேஸ் உங்களுக்கு சென்ட்ரல் மூவிங் எவரேஜ் கொடுக்காம இருந்தா, கொடுத்தா நீங்க அப்படியே பார்த்து ஒண்ணுக்கு எழுதிட்டு வாங்க. அப்படி கொடுக்காம இருந்தா முதல்ல ஒரு லைன் விட்டு தகவலை எழுதுங்க. சரியா? எழுதிட்டு இப்ப பாருங்க, இப்ப நான் என்ன செஞ்சோம், இது பிரிக்க உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 37.25 சொல்லி ஆன்சர் வந்துச்சு. இப்ப என்ன செய்யறேன், இந்த 4ஐயும் கூட்டித்தான் எனக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு, 4ஆல பிரிச்சு. சோ இதுக்கும் இடையில அந்த நம்பரை போட்டு விடுங்க. இப்ப இந்த ரெட் லைன் மார்க் பண்ணிருக்கேன். இந்த 20க்கும் 30, 39, 60 இப்ப இதுல சரி சமனா நடுவுல வர இந்த லைன்ல இந்த ஆன்சரை போட்டு விடுங்க. இப்ப அடுத்த ஆன்சர் நீங்க எப்படி காணுவீங்கன்னு சொன்னா, அடுத்தது என்னது, 30, 39, 60, 40 இப்ப இந்த 4ஐயும் கூட்டிட்டு 4ஆல பிரிச்சு இது ரெண்டுக்கும் இடைப்பட்டில இருக்கிற இந்த 30, 39, 60, 40 தானே செஞ்சேன். அப்ப 30, 39 ஒரு செட், 60, 40 ஒரு செட். அப்ப அந்த இடையில வர ரோ இருக்குது, அங்கன சரியா அந்த ஆன்சரை போட்டு விடுங்க. அடுத்தது காண்பீங்க எப்படி, 39 அடுத்தது. நம்ம 20 செஞ்சுட்டு 30 செஞ்சுட்டு அடுத்து 39, 60, 40, 50 4 செட்டா பிரிச்சு, அதாவது முதல்ல நான் 20, 30, 39 செஞ்சேன். அடுத்தது 30, 39, 60, 40 அடுத்தது 39, 60, 40, 59 அப்படி செய்து இங்க சென்ட்ரல் மூவிங் சரியா அதுக்கு இடையில இந்த ஆன்சரை போட்டு வந்தீங்கன்னா சரி. இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு 37.25 வந்துச்சு. இப்ப அடுத்தது பாருங்க, 30, 39, 60, 40 அது 4ஐயும் கூட்டிட்டு சொல்லுங்க பாப்போம். 4ஆல பிரிச்சு எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு. என்ன ஆன்சர் வந்துச்சு? என்ன ஆன்சர் வந்துச்சு? 42.25. 42.25. அப்ப நான் என்ன செஞ்சேன், இந்த 4ஐயும் தான் நான் கூட்டி போட்டேன். அப்ப இந்த 4ஐயும் கூட்டி சரியா அது 4க்கு இடையில கேப்ல இருக்கிற 2ஆ பிரிச்சு வர இந்த 4க்கு இடையில இருக்க இந்த கேப்ல இந்த ரோல நான் போட்டு விடுறேன். இப்ப எனக்கு அடுத்தது சொல்லுங்க பாப்போம். அடுத்தது என்னது, அடுத்தது நான் 20, 30, 40, 60 செஞ்சுட்டேன். அடுத்தது 30, 39, 60 செஞ்சுட்டேன். 60, 40 செஞ்சுட்டேன். அடுத்தது 30, 60,
40 51. இது 4 நாளா? 4 நாளை கூட்டுறதுக்கான காரணம் என்னது? 4 குவார்டர். சரியா? அத கண்டுபிடிச்சிங்க. அப்ப 4 குவார்டர் மூவிங் ஆவரேஜ் நான் இங்க கண்டுபிடிச்சு இங்க நான் அந்த இடையில நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அடுத்தது சென்ட்ரல் மூவிங். சென்ட்ரல் சொல்றது என்னது? 2. சென்ட்ரல்னா நடு மையம் தானே என்ன? அப்ப இப்ப நான் என்ன செய்யணும்னா இந்த 37.25 42.25 இது ரெண்டையும் கூட்டி நான் இப்ப எதால பிரிப்பேன்? 4 ஆலையா 2 ஆலையா? 4 குவார்டர் மூவிங் ஆவரேஜ். ஆவரேஜ் காண்றது எப்படி? உங்களுக்கு இப்ப சொல்லுவோமே, இப்ப 10 புள்ளைங்கள்ட்ட தகவல் கொடுத்திருக்காங்க. 10 புள்ளைங்கள்ட்ட தகவல் கொடுத்திருந்தா ஆவரேஜ் காண சொன்னா என்ன செய்வேன்? அதை கூட்டிட்டு 10ஆல பிரிப்பேன். அதே தான் இதுவும். 4th குவார்டர் 4 குவார்டர் மூவிங் ஆவரேஜ் முதல்ல நான் காட்டுறேன். அப்ப 4 குவார்டர் நான் என்ன செய்வேன்? 4 குவார்டர் இதை கூட்டி 4ஆல பிரிக்கிறேன். சென்ட்ரல் மூவிங். சென்ட்ரல்னு சொன்னா என்னது? 2 தானே? அப்ப இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். சென்டர் 37.25 42.25 இது ரெண்டையும் கூட்டி நான் 2ஆல பிரிச்சா எனக்கு வர்ற ஆன்சரை இதுக்கு 2க்கும் நடுவுல இடைப்பட்ட இந்த கோடு போகுது ஒண்ணுமே இல்லாம அதுக்கு நேர கணக்கான போடுறேன். அதை நீங்க கணக்கா போடணும். இப்ப அடுத்தது நான் என்ன செய்வேன்? 42.25 47.5 கூட்டி 2ஆல பிரிச்சு வர்ற ஆன்சரை இந்த இது ரெண்டுக்கும் இடையில வர்ற ரோ இருக்குது அந்த ரோக்கு இடையில நான் போடுறேன். இப்ப அடுத்தது நான் என்ன செய்வேன்? 47.5க்கும் 53.25 இது ரெண்டையும் கூட்டி அதை 2ஆல பிரிச்சு வர ஆன்சர் இது ரெண்டுக்கும் இடையில வர அந்த ரோக்கு இடையில யாருக்காவது குழப்பம் இருக்கா? யாராவது இது கண்டது குழப்பமா இருக்கா? ஓகே. அப்ப இப்படித்தான் முதல்ல சென்ட்ரல் மூவிங் ஆவரேஜ் உங்களுக்கு கொடுத்திருக்கலாட்டி நீங்க பேப்பர்ல எழுதுற நேரம் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு லைன் விட்டு ஒரு லைன் விட்டு ஒரு லைன் விட்டு தகவல் எழுதிட்டு வாங்க. அதாவது கொடுத்திருக்க தகவலை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. ஒரு லைன் விட்டு ஒரு லைன் விட்டு ஒரு லைன். அதாவது உங்களுக்கு கொடுத்திருக்காங்க தகவல் என்னது? இந்த காலம் டைம் பீரியட் குவார்டர் நம்பர் சொல்றது நீங்க போடுறது தானே. சம்டைம்ஸ் கொடுத்திருக்காம விட்டுருக்கலாம். நாங்க கொடுத்திருக்கேன்னு நினைச்சுக்கொள்வோமே. சேல்ஸ கொடுத்திருக்காங்க. அப்ப நான் அதை அப்படியே நான் உங்க பேப்பர்ல எழுத போறேன். எழுதுறது நீங்க என்ன செய்றீங்க? ஒரு லைன் விட்டு ஒரு லைன் விட்டு போடுறீங்க. இப்ப எனக்கு சென்ட்ரல் மூவிங் ஆவரேஜ் காணணும். சென்ட்ரல் மூவிங் ஆவரேஜ் காணணும்னா நான் என்ன செய்யறேன்? ஃபர்ஸ்ட் இந்த 4ஐயும் கூட்டி 4ஆல பிரிச்சு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை நான் என்ன செய்யறேன்? இப்ப நான் என்ன செய்தேன்? இந்த 4ஐயும் கூட்டி தான் பிரிச்சேன். அப்ப இந்த 4க்கும் சமனா பிரிக்கிறேன். சமனா பிரிக்கிற நேரம் எனக்கு அந்த கோடு எங்கன வருது? இங்க தானே வருது. அந்த கோட்டுக்கு நேரா நான் போடுறேன். இப்ப அடுத்தது காணணும்னா 30 39 60 40. அப்ப எனக்கு இந்த 39க்கு 60க்கு இடைப்பட்ட இதுல நான் இங்க கணக்கா போடுறேன். அடுத்தது 39 60 40 51. அப்ப இந்த 60க்கும் 40க்கும் இடைப்பட்டீங்கன்னா நான் போடுறேன். அது போட்டு 4th குவார்டர் மூவிங் ஆவரேஜ் காண்றேன். அடுத்தது நான் சென்ட்ரல் மூவிங் ஆவரேஜ் காண்றேன். சென்ட்ரல் மூவிங் ஆவரேஜ் சொல்றது என்னது? இது ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சு வர ஆன்சர் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இருக்கிற ரோல நான் இங்க போடுறேன். உங்களுக்கு நான் இங்க அம்புக்குறியும் அழகா போட்டு காட்டியிருக்கு. ஓகேயா? அப்ப அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் அக்யூரசி அது வந்து கவுண்டருக்கா அந்த வைய வந்து சென்டர் மூவிங் ஆவரேஜால பிரிக்கணும். 39 39.5 பிரிக்கணும். சென்டர் மூவிங் ஆவரேஜ் தான் பிரிப்பீங்க சேல்ஸால. சேல்ஸ பிரிப்பீங்க சென்டர் மூவிங் ஆவரேஜால. பிரிச்சு நீங்க இந்த சிஎம்ஏ காணுவீங்க. பேப்பர்ல அது கொடுத்திருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு செய்தீங்கன்னா சரி. மத்ததெல்லாம் வளமையான கணக்கு தான். ஓகேயா? இப்ப இது 2022 பேப்பரை பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு 2022 பேப்பர்ல பாருங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பீரியட் கொடுத்திருக்காங்க, இயர் கொடுத்திருக்காங்க, சேல்ஸும் கொடுத்திருக்காங்க, குவார்டர் மூவிங் ஆவரேஜும் கொடுத்திருக்காங்க, சென்ட்ரல் மூவிங் ஆவரேஜும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இருக்கிறாங்க. இன்கேஸ் இதை தராம நீங்க சிஎம்ஏ காண சொல்லியும் கேட்டும் வரலாம். கேள்வி சொல்றது எப்படியும் கேட்கலாம் என்ன? அப்ப இப்படி சிஎம்ஏ கொடுக்காம சிஎம்ஏ காண சொல்லியிருந்தா நீங்க இந்த தகவல் ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சிஎம்ஏ கண்டு இல்ல. அப்ப சிஎம்ஏ காணணும்னு நீங்க என்ன செய்வீங்க? இந்த சென்ட்ரல் மூவிங் ஆவரேஜ் தான் சேல்ஸையும் சென்ட்ரல் மூவிங் ஆவரேஜையும் தான் பிரிச்சு காணுவீங்க. இந்த குவார்டர் மூவிங் ஆவரேஜ் எதுவும் செய்ய போயிடாதீங்க. குவார்டர் மூவிங் ஆவரேஜ் சொல்றது
வந்து காண்றதுக்காக இப்ப இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல உங்களுக்கு கேப்புகள் 1 2 3 15 ஆன்சர் உங்களுக்கு காண சொல்லியிருக்கு. இப்ப உங்களால கண்டு போடலாம் தானே? போடலாம் தானே? இந்த இருக்கு இந்த ஆன்சரை நான் அப்படியே போட்டிருக்கேன். இப்ப உங்களுக்கு இந்த இதுகளை தான் காண சொல்லியிருக்குது. அப்ப நான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் விட்டு இல்ல அப்படி சும்மா நெருக்கி நெருக்கி தந்திருக்காங்க. நீங்க எழுதுற நேரத்துல ஒரு லைன் விட்டு ஒரு லைன் எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு கணக்கு குழம்பாம பெர்ஃபெக்ட்டா எழுத முடியும். சரியா? நான் இங்க முதல்ல டைம் பீரியட் போடுறேன், குவார்டர்ல போட்டுக்கொள்றேன், குவார்டருக்குரிய நம்பரை போடுறேன், சேல்ஸ் போடுறேன். எனக்கு குவார்டர் மூவிங் ஆவரேஜ் இங்க கொடுத்துருக்கு. அந்த குவார்டர் மூவிங் ஆவரேஜ் அப்படியே போடுறேன். ஆனா ஒரு சிலதுகள் இந்த கிரீன்ல நான் மார்க் பண்ணிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பிளாங்கா கொடுத்துருக்காங்க. அதை நீங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ ஒரு லைன் விட்டு எழுதிட்டு முதல்ல மூவிங் ஆவரேஜை காட்டுறேன், சென்ட்ரல் மூவிங் ஆவரேஜை காட்டுறேன், பெர்சன்டேஜ் ஆக்சுவல் சிஎம்ஏ காட்டுறேன். கிளியரா? கிளியரா? ஓகே. இப்ப பாருங்க. இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க பாப்போம். டைம் சீரிஸ் சொல்றது என்னது? டைம் சீரிஸ் சொல்றது என்னது? பாஸ்ட் தகவலை வச்சு ஃபியூச்சரை ஃபோர்காஸ்டிங் பண்ணி தகவலை எடுக்கிறது தான் டைம் சீரிஸ். டைம் சீரிஸ் என்னதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுது? எதிர்கால தகவல்களை கணிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன செய்யுது? டைம் சீரிஸ் யூஸ் ஆகுது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா டைம் சீரிஸ்னா என்னன்னு சொல்லி விளக்கம் இருக்கு, வாசிச்சு பாருங்க. இது ஷார்ட்டா சொல்லியிருக்குது என்னன்னா, பாஸ்ட் தகவலை வச்சு ஃபியூச்சர் தகவலை எடுக்கிறது, பாஸ்ட் தகவலை டிபெண்டா வச்சு ஃபியூச்சர் தகவலை எடுத்துக்கொள்றது தான் டைம் சீரிஸ். சரியா? இப்ப இந்த டைம் சீரிஸ் சொல்றது பாருங்க, helps in the understanding the past situation, help to find the future prediction சொல்லி போட்டிருக்குது. சரியா? அதுக்கு இல்லாம டைம் சீரிஸ் சொல்றது 4 காம்பவுண்ட் இருக்கு. ட்ரெண்ட், சைக்கிள், சீசன், இர்ரெகுலர். ட்ரெண்ட் சொல்றது வந்து மக்களின் வாழ்க்கை தர மட்டம் எப்படி கூடிக்கிட்டு போகுது, குறைஞ்சு கொள்ளுது போகுது, அந்த மாதிரியான தகவல் வந்து ட்ரெண்ட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. சைக்கிள்னு சொல்றது பொருளாதார வளர்ச்சிகள், அது சம்பந்தமானது. சீசனல் சொல்றது வந்து காலநிலை, அது சம்பந்தமானது. இர்ரெகுலர் சொல்றது வந்து நிச்சயமற்ற சடனா ஏற்படுற ஒரு நிகழ்வுகள்ல ஏற்படுற தகவல்களை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் சொல்றது. அதுக்குரிய முழு விளக்கமும் வந்து நான் இங்க சொல்லி இருக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு நோட்ஸ்ன்னு சொல்லி கேட்டா டைம் சீரிஸ்னா என்னன்னு கேட்டு வரலாம், 4 காம்பவுண்ட் என்னன்னு கேட்டு வரலாம். எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை எழுதுற நேரம் உதாரணம் போட்டு எழுதுங்க. இப்ப உதாரணம் தான் இப்ப நான் சொன்னேன். சீசனல் சொன்ன என்னது? வானிலையா இருக்கே, அதுகள் தான் உதாரணம். சோ அதுகளை போட்டு எழுதுங்க. இங்க ஆன்சர் நான் இங்க கொடுத்துருக்கிறேன், அதுகளை பார்த்து எழுதுங்க. அண்ட் அது இல்லாம டைம் சீரிஸ் வந்து ஏன் யூஸ் ஆகுதுன்னா, வெதர் டேட்டாவை இது பண்ண, ரெயின்ஃபாலை மெஷர்மெண்ட் பண்ண, டெம்பரேச்சர் ரீடிங் பண்ண, ஹார்ட் ரேட் மானிட்டரிங் பண்ண. சரியா? இதுல சமரி என்னன்னு சொல்ல போனா, இதுல ஸ்டெப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இப்ப இவ்வளவு நேரம் நான் கண்ட ஸ்டெப்ஸ் தான் இங்க நாங்க உங்களுக்கு விளக்கமா எழுதிப்பட்டிருக்கு. சோ அதை ரீட் பண்ணி பாருங்க. டைம் சீரிஸ்ல உங்களுக்கு என்னென்ன வரலாம்? இப்ப இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இதுல என்ன 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 கொடுத்திருந்தாங்க? சரியா? இப்ப இந்த கொஸ்டின்களை பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் கொடுப்பாங்க. எப்பவுமே உங்களுக்கு பேப்பர்ல ஒரு சார்ட் வரும். அந்த சார்ட்ல இயர், குவார்டர், சேல்ஸ், சென்டர் மூவிங் ஆவரேஜ் கொடுத்திருக்கலாம், கொடுத்திருக்காமையும் விடலாம். ஆனா கண்டிப்பா இயர், குவார்டர், சேல்ஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்படி கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா, சென்ட்ரல் மூவிங் ஆவரேஜ் கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க இதை அப்படியே நீங்க சார்ட் அடிச்சுட்டு அடுத்தது நீங்க என்ன காணணும்? சிஎம்ஏ காணணும். சிஎம்ஏ எப்படி காணுவீங்கன்னு சொன்னா, சென்டர் மூவிங் சேல்ஸை நீங்க சென்டர் மூவிங் ஆவரேஜ் பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு சிஎம்ஏ வரும். அது குறைஞ்சது 2 தானம் 3 தானம் எடுங்க. அதாவது தசத்துக்கு பின்னுக்கு 2 தானம் 3 தானம் எடுங்க. எடுத்ததுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க? அந்த எடுத்த அந்த சிஎம்ஏ ஆன்சரை தான் சமரியில போடுவீங்க. சமரியில போட்டு மீனை காணுவீங்க. மீன் 4 கிட்ட சரியா 4ன்னு உங்களுக்கு கணக்கா வந்துச்சுன்னு சொன்னா அட்ஜஸ்டிங் ஃபேக்டர் போட தேவையில்லை, நீங்க சீசனல் இண்டெக்ஸாவே எடுக்கலாம். இல்ல நீங்க அட்ஜஸ்டிங் ஃபேக்டர் காணணுமா இருந்தா அங்க 1ன்னு சொல்லி போட்டு சீசனல் ஃபேக்டர் இந்த கண்டிங்கன்னா சரி. வராது, வந்துச்சுன்னா இன்கேஸ் வராம இப்படி 1 குறைவா வரும், 1 கூடுதலா வரும். கண்டிப்பா மீனை வந்து தசத்துக்கு பின்னுக்கு 3 நம்பர் எடுங்க. அந்த 3 நம்பர்
அந்த 3 நம்பர்ல வந்த இந்த மீனை ஃபுல்லா கூட்டி போட்டுட்டு அந்த கூட்டி போட்ட இலக்கத்தை நீங்க என்ன செய்றீங்க? சீசனல் இண்டெக்ஸ் சொல்றது 4. ஏன் 4 குவார்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப 4 வந்த நம்பரால நான் பிரிக்கிறேன். பிரிச்சதுக்கு பிறகு எனக்கு வார அந்த நம்பர் தான் அட்ஜஸ்டிங் ஃபேக்டர். அதாவது மீனை நான் அட்ஜஸ்ட் பண்றேன். 4 என்ற இண்டெக்ஸுக்கு வாரத்துக்காக அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நான் போட வேண்டிய காரணியை தான் நான் அப்படி கண்டுபிடிச்சேன். அந்த கண்டுபிடிச்ச காரணியை நான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டு மீனை நான் பெருக்கிறேன் அட்ஜஸ்டிங் ஃபேக்டரால கண்டா எனக்கு சீசனல் இண்டெக்ஸ் வரும். சரியா? அது இல்லாம உங்களுக்கு சில பேப்பர்கள்ல ட்ரெண்ட் லைன் கொடுத்திருப்பாங்க, சில பேப்பர்கள்ல ட்ரெண்ட் லைன் கொடுத்திருக்க மாட்டாங்க. ட்ரெண்ட் லைன் காண்ற சிஸ்டம் என்னது? நான் ரீக்ரேஷன் அனலைசிஸ் சொல்லி கொடுத்தேன். அந்த ரீக்ரேஷன் அனலைசிஸ் குறி சமன்பாடத்தை இங்க காணுவோம். ஏ சக இது இருக்குது. அந்த சமன்பாடு ஒரு சமன்பாடு எடுக்கிறதுக்கு ரீக்ரேஷன் அனலைசிஸ் எனக்கு வேணும். சோ அந்த ரீக்ரேஷன் அனலைசிஸ் உங்களுக்கு கண்டிப்பா பின்னுக்கு கொடுப்பாங்க. கொடுத்திருக்க சமன்பாடை வச்சு நீங்க ஏயும் பியையும் கண்டு அடுத்தது அந்த ரீக்ரேஷன் ட்ரெண்ட் லைன், அதாவது உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ஏன் காணணும்னு சொன்னா ஃபோர்காஸ்டிங் சேல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி. சோ ட்ரெண்ட் லைன் கண்டுபிடிச்சு ஃபோர்காஸ்டிங் சேல்ஸ் அடுத்தடுத்த வர இன்கேஸ் தந்திருக்கலாம் தந்திரலையான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. ஃபோர்காஸ்டிங் சேலை கண்டுபிடிக்கணும். ஃபோர்காஸ்டிங் சேல்ஸ் சொல்றது என்னது? இப்ப உங்களுக்கு தகவல் பாஸ் தகவல் இப்ப எக்ஸாம்பிள் இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா 2014 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ அந்த நான் கண்டுபிடிச்ச ட்ரெண்ட் லைன் சமன்பாட்டுல பீரியட் சொல்றது என்னது? நாங்க 1 2 3 4 5 சொல்லி போட்டுக்கிட்டு வரேன். வந்தா இங்க நினைக்கீங்க 16 சொல்லி வந்திருக்கும். அப்ப அடுத்தது என்னது? 17 18 19 அடுத்தது அப்படித்தானே குவார்டர் போகும். சோ அந்த நம்பர்களை போட்டு சமன்பாடுகள் கண்டுபிடிச்சு இண்டெக்ஸ் நம்பரோட பெருக்கி நான் சேல்ஸ காட்டுறேன். அது இல்லாம உங்களுக்கு சென்ட்ரல் மூவிங் அவரேஜ் வந்து கொடுத்து இல்லாட்டி என்ன செய்வீங்க? முதலாவது நான் வந்து ஃபோர்த் மூவிங் அவரேஜ காணுவேன். ஃபோர்த் மூவிங் அவரேஜ் காண்றது எப்படி? முதல் இருக்க இந்த 4 நம்பரையும் கூட்டி 4ஆல பிரிச்சு வர அமௌண்ட்டை சரியா இந்த 2 நடுவுக்கு இருக்கிற அந்த ரோக்கு நடுவுல நான் போட்டு விடுறேன். அடுத்தது இப்ப இது செஞ்சோன்னே இன்னொரு டிக் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா குழம்பிடுவீங்க தானே. முதலாவது நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது 67 85 54 57 எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். 67 85 54 57 இது நாளையும் கூட்டி இந்த 4க்கு வார ஆன்சர் 4ஆல பிரிச்சு அந்த ஆன்சரை நான் சரியா இந்த 85க்கும் 54க்கும் இடையில போடுறேன். சரி 67 கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இங்கேயும் ஒரு டிக் போடுறேன். அடுத்தது 85 54 57 75 அதை கூட்டி 4ஆல பிரிச்சு சரியா நான் கணக்கா அந்த நடு அமௌண்ட்டுக்கு வார ரோக்கு நடுவுல போட்டு விடுறேன். அப்படியே டிக் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா ஃபோர்த் எவரேஜிங் காண்றோம். கண்டதுக்கு பிறகு என்ன செய்யறோம்? சென்ட்ரல் மூவிங் அவரேஜ் காண்றதுக்கு வந்து ஃபோர்த் மூவிங் அவரேஜ் கண்டீங்க. அந்த ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சு அதுக்கு இடையில இருக்கிற நம்பர்ல போடுறீங்க. போட்டு சென்ட்ரல் மூவிங் அவரேஜ காண்றீங்க. சென்ட்ரல் மூவிங் அவரேஜ கண்டுட்டு சிஎம்ஏ கண்டீங்கன்னா சரி. இவ்வளவுதான் டைம் சீரீஸ். யாருக்காவது எந்தையாவது டவுட் இருக்கா? ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. திரும்பி ஏதாவது எந்த பக்கத்தை ஏதாவது விளங்கப்படுத்தணுமா? கிளியரா? ஓகேயா? கிளியர் தான்? யாருக்காவது டவுட்டா இருந்தா சொல்லுங்க. நான் திரும்பி சொல்றேனாலும் சொல்றேன். இந்த பகுதின்றத சொல்லுங்க, நான் சொல்றேன். கிளியரா? ஓகே. டவுட் எதுலயும் இல்ல தானே? டைம் சீரீஸ்ல இவ்வளவுதான் டைம் சீரீஸ். இப்ப அந்த ஆன்சரையும் உங்களுக்கு ஆன்சர் ஆல்ரெடி உங்களுக்கு இப்ப இதுல போட்டிருக்கு. பட் இந்த எக்ஸல் ஆன்சரையும் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஆன்சர்களை தசங்கள் கொஞ்சம் பிரச்சனையா வந்துச்சுன்னா நீங்க திருத்தி எழுதுங்க. நான் போட்டிருக்கிறதுல சம்டைம்ஸ் பிழையா இருக்கலாம். நான் கேள்விக்குரிய ஆன்சர் நீங்க அதை வெட்டி போட்டு ஆன்சர் எழுதுங்க. உங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர் வந்து உங்களுக்கு நான் குரூப்லயும் போட்டிருக்காரு. அந்த கோஆர்டினேட்டர் போட்டிருக்காரு. சோ அதை பார்த்து செய்யுங்க. சரிதான். ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டு வைங்க. நான் வாய்ஸ் நோட் ஒன்று போடுறேன் கண்டிப்பா. ஓகே. அப்ப தேங்க்யூ. Bye. All the best. சனிக்கிழமை நல்லா எழுதுங்க. Okay, thank you. Okay.